உட்காரங்கள். கர்த்தர் ஆஸ்வதிப்பார். எபேசியர் 2ஆம் அதிகாரத்தை எல்லாம் திருப்பிக் கொள்வோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து இந்த எபேசியர் நிருபத்தை நாம் தியானித்துக் கொண்டு வருவதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த 2ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது கவனிங்க, இந்த 2ஆம் அதிகாரத்தில் முதல் 3 வசனங்கள் நம்முடைய முந்தைய நிலையை குறித்து அது காண்பித்து கொடுக்கிறதுன்னு செய்கிறோம், பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை ஸ்கிரீனில் போடுங்க. முதல் வசனத்தை நாம் பார்ப்போமானால், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவராயிருந்த நம்மை உயிர்ப்பித்தார் என்று பார்க்கிறோம். மரித்த நிலையிலே நாம் இருந்தோம் என்று பார்க்கிறோம். அதனுடைய 2ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது 2ஆம் வசனத்தில் நாம் மயக்கத்தில் இருந்தோம் என்று பார்க்கிறோம். இந்த உலகத்தினுடைய கிரீசைகள் ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாக, பிசாசுக்கேற்றபடியாக நீங்கள் நடந்து கொண்டீர்கள் என்று சொல்லி மயக்க நிலையிலே நாம் இருந்ததை குறித்து அந்த வசனம் செய்து நமக்கு காண்பித்து கொடுக்கிறதை பார்க்கிறோம். 3ஆவது வசனத்துக்கு வரும்பொழுது நாம் மாம்சம் மனசும் விரும்பினவில்லை என்ன செய்து கொண்டிருந்தோம். நம்ம மனசு எதை விரும்பிச்சோம், மாம்சம் எதை கேட்டுச்சோ அதை நாம் செய்து கொண்டு சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம் என்று சொல்லி நம்ம மதியற்றவர்களாக இருந்தோம் என்பதை அந்த 3ஆவது வசனம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. மரித்த நிலையில் இருந்தோம், நாம் மயக்கத்தில் இருந்தோம், அதே வேளையில் என்ன செய்தோம், நாம் மதியற்றவர்களாக என்ன செய்தோம், இருந்தோம். அப்படி இருந்த நம்மை தேவன் என்ன செய்தார் என்று சொன்னால், தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்ம அன்பு கொண்ட தம்முடைய மிகுந்த அன்பினாலே என்று சொல்லி நான் பார்க்கிறோம். மிகுந்த அன்பினாலே தேவன் நம்மை உயிர்ப்பித்தார். அல்லேலூயா. மரித்த நிலையிலிருந்த நம்மை தேவன் உயிர்ப்பித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. மயக்க நிலையிலே படுகொலியில் இருந்த நம்மை தேவன் உயர்த்தினார். அல்லேலூயா. கோபாக்கினின் பிள்ளைகளாய் இருந்த நம்மை, அவருடைய கோபத்தினால் வரக்கூடிய தண்டனையை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியான பிள்ளைகளாய் இருந்த நம்மை, அப்படி இருந்த நம்மை அவர் உன்னதத்தில் உட்காரவும் செய்தார். அல்லேலூயா. அதுதான் கடந்த வாரம் பார்த்தோம். நம்மை அவர் உயிர்ப்பித்தார், உயர்த்தினார், உட்காரவும் செய்தார். அல்லேலூயா. கடந்த வாரத்தில் பார்க்கும் பொழுது ஏன் அதை செய்தார் என்று சொல்லி இந்த காரண காரியத்தை பார்த்தோம். ஏன் அதை செய்தார் என்று சொன்னால், அந்த 6ஆம் வசனம் 2ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை வாசிக்க. ஏன் செய்தார்? கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்கு, தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக. அல்லேலூயா. நம்ம என்னன்னு பார்த்தோம், நம்ம அந்த கிருபையினுடைய மகா மேன்மையான ஐஸ்வர்யம் வருங்காலங்களில் என்று சொல்லும் பொழுது, அந்த முதல் நூற்றாண்டில் பவுல் இதை எழுதும் பொழுது முதல் நூற்றாண்டிலிருந்து பருஷியா இயேசுனுடைய வருகை வரையிலும், கர்த்தரின் நாள் வரையிலும், கிறிஸ்துவின் நாள் வரையிலும் என்கிற காரியத்தை பார்த்தோம். அது வரையிலும் யாரெல்லாம் ரட்சிக்கப்படுகிறார்களோ அவர்கள் எல்லாரும் தேவனுடைய கிருபையினுடைய ஐஸ்வர்யம் எவ்வளவு மகா மேன்மை உள்ளது, அல்லது அந்த கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யம் எவ்வளவு பெரியது என்பதற்கு அத்தாட்சியாக இருக்கிறார்கள். 2022 நீங்கள் நானும் அப்படி இருக்கிறோம் என்று பார்த்தோம். அல்லேலூயா. இந்த நூற்றாண்டிலிருந்து, அந்த 1ஆவது நூற்றாண்டிலிருந்து பருஷியா இயேசுவின் வருகை வரையிலும் மாத்திரமல்ல, நித்தியமாக அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்திற்கு நாம் அத்தாட்சியாக நிற்க போகிறோம். அல்லேலூயா. தேவ தூதர்கள் மத்தியிலே அவர்கள் நம்மை பார்க்கும் பொழுதும் நம்மை கிருபையின் ஐஸ்வர்யத்துக்கு அத்தாட்சியத்தான் பார்க்க போகிறார்கள். நம்மை குறித்து பிசாசுகள் அங்கே நரகத்தில் யோசிக்குமானால், நித்தியமாக யோசிக்குமானால், இந்த கூட்டம் ஒரு கூட்டம் மேலே போயிருக்கிறதே, அந்த கூட்டம் இங்கே வர வேண்டிய கூட்டம் அங்கே மேலே போயிருக்கிறதுக்கான ஒரே காரணம் என்னன்னு சொன்னா அந்த கிருபையின் ஐஸ்வர்யம். அல்லேலூயா. என்றென்றைக்கும் தேவ சமூகத்தில் நாம் நின்று தேவ சன்னிதானத்தில் தேவனை ஆராதிக்கும் போதும் நமக்குள் உண்டாக போகிற எண்ணமும் அதுதான். நான் இங்கே பரலோகத்தில் வந்து நின்று கொண்டு ஆண்டவரை ஆராதித்து கொண்டு இருக்கிற ஒரே காரணம் என்ன சொன்னால் தேவ கிருபையின் ஐஸ்வர்யம். அல்லேலூயா. என்றென்றைக்கும் நாம் என்ன செய்ய போகிறோம், நாம அதற்கு அத்தாட்சியாக இருக்க போகிறோம். அல்லேலூயா. அது அந்த 6ஆம் வசனம் காண்பிக்கிறது. கவனிங்க, 6ஆம் வசனம் சொல்லுகிறதான என்றென்றைக்கும் நாம அந்த கிருபையின் ஐஸ்வர்யத்திற்கு, மகா மேன்மையான கிருபையின் ஐஸ்வர்யத்திற்கு அத்தாட்சியாக இருக்கும்படி தான் தேவன் விளங்க செய்வதற்காகத்தான் நம்மை ஆண்டவர் உயிர்ப்பித்திருக்கிறார், உயர்த்திருக்கிறார், உன்னதத்தில் உட்காரம் செய்திருக்கிறார் என்று அந்த வசனம் காண்பிக்கிறது. ஏன் ஆண்டவர் அதை விளங்க செய்ய வேண்டும்? ஏன் தேவன் வருங்காலங்களில், ஏன் தேவன் நித்தியமாக அந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தை விளங்க பண்ண வேண்டும் என்கிறதான காரணத்தை தான் இந்த 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் காண்பிக்கிறது. அல்லேலூயா. ஏன் அவர் அதை விளங்க செய்ய வேண்டும், ஏன் கிருபையின் ஐஸ்வர்யத்தை மகா மேன்மை உள்ளது என்று ஏன் அவர் விளங்க செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவர் நமக்கெல்லாம் ஒரு கிஃப்ட் தந்திருக்கிறார். அல்லேலூயா. என் வார்த்தை கவனிச்சிக்கலாம், என்ன சொன்னான்னு, நமக்கெல்லாம்
ஒரு gift கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அந்த gift அப்படிங்கிற வார்த்தை தான் தமிழ் பைபிள் எப்படி போட்டிருக்குன்னா தேவனுடைய ஈவு. அல்லேலூயா. இங்கிலீஷ் பைபிளை நீங்க பார்த்தீங்கன்னா this gift of God, தேவன் கொடுத்திருக்கிற பரிசு, தேவன் கொடுத்திருக்கிற ஈவு அப்படின்னு. அப்போ என்ன கிஃப்ட் கொடுத்திருக்கிறார்? அந்த கிஃப்ட்டுக்காகத்தான் அவர் நித்தியமாய் அவருடைய கிருபையின் மகா மேன்மையின் ஐஸ்வர்யம், அவர் கிருபை எவ்வளவு ஐஸ்வர்யம் உள்ளது என்பதை அவர் விளங்க பண்ண போகிறார். எதற்காக அப்படின்னா நமக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்திருக்கிறதுக்காக. அப்படின்னா அந்த கிஃப்ட் என்னது? இது யாத கிஃப்ட் அப்படின்னா அந்த 8ஆம் வசனம் மறுபடியும் வாசிங்க. 8ஆம் வசனம் வாசிங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் இது எது? அந்த ரட்சிப்பு. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த ரட்சிப்பு, அந்த சால்வேஷன், ரட்சிப்பு, மீட்பு இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய gift. அல்லேலூயா. அந்த ரட்சிப்பு இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய gift, தேவனுடைய ஈவாக இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த ரட்சிப்பு முதல்ல ரட்சிப்புனா என்ன அப்படின்னா மரித்த நிலையில் இருந்தோம். மரித்த நிலையில் ஒருத்தங்க என்ன எதிர்பார்ப்பாங்க? மரித்திருக்கிற ஆள் என்ன எதிர்பார்ப்பாங்க? உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. டெத் ஆல்வேஸ் எக்ஸ்பெக்ட்ஸ் தி ரெசரக்ஷன். சரியா? மரணம் எப்போதுமே உயிர்த்தெழுதலை எதிர்பார்க்கும். அல்லேலூயா. அப்போ அந்த உயிர்த்தெழுதல் எதிர்பார்க்க அந்த ரட்சிப்புன்னு என்ன தெரியுமா? மரித்த நிலையில் இருந்த நம்மை நாம் எழுப்பப்பட்டிருக்கிறோம், உயிர்த்தெழுந்திருக்கிறோம், சரி, உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். உயிர்ப்பிக்கப்பட்டிருப்பது தான் ரட்சிப்பு. அல்லேலூயா. அல்லேலூயா. 2வது வசனம் 3வது வசனத்தின்படியாக பாவத்திற்கும் பிசாசுக்கும் நம்ம அடிமையிலாக இருந்தோம். அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை நம்ம பெற்றிருக்கிறோமே, அந்த விடுதலை தான் ரட்சிப்பு. அல்லேலூயா. அந்த நம்மளை உயிர்ப்பித்திருக்கிறாரே, அந்த உயிர்ப்பிப்பு தான் ரட்சிப்பு. நம்மை ஆண்டவர் பாவத்திலிருந்து சாத்தான் பிடியிலிருந்தும் தேவன் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறாரே, அந்த விடுதலை தான் ரட்சிப்பு. அல்லேலூயா. 3ஆம் வசனத்தில் நமக்கு என்ன வர வேண்டும்? கோபாக்கனின் ஸ்மாவத்தினாலே மற்றவர்களை போல நாம கோபாக்கனின் பிள்ளைகளாக இருந்தோம். தேவனுடைய கோபத்தில் வரக்கூடிய தண்டனையை பெற்றுக் கொள்வதற்கு தகுதியான பிள்ளைகளாக இருந்தோம். ரட்சிப்பு என்ன தெரியுமா? அந்த கோபத்திலிருந்து நாம் தப்பிப்பதே ரட்சிப்பு. அல்லேலூயா. அப்போ இந்த gift, இந்த சால்வேஷன், இந்த ரட்சிப்புன்னு சொல்லக்கூடிய காரியம் என்ன? அந்த உயிர்ப்பிப்பு, அந்த மீட்பு, பாவத்திலிருந்து சாத்தான் பிடியிலிருந்தும் நம்ம ஆண்டவர் மீட்டெடுத்த மீட்பு. தேவ கோபத்தில், தேவ கோபம் நம்ம இது வராதபடிக்கு தேவ கோபத்திலிருந்து தப்பிக்கிறோமே. யோவான் சாணம் கேட்டான் அந்த நாட்களில் ஞானசானம் எடுக்கிற வரங்களை பார்த்து என்ன கேட்டான்? அந்த விரியன் பாம்பு குட்டிகளை வருகிற கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? என்ன சொல்றான்? வருகிற கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ள. நம்ம ரட்சிப்பு என்ன தெரியுமா? அந்த கோபத்திலிருந்து நாம் தப்பித்துக் கொள்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம், கோபத்தில் நாம் தப்புகிறோம். அதான் ரட்சிப்பு. ரட்சிப்பு எவ்வளோ பெருசு பாருங்க. நம்ம மரணத்தில் இருக்கிற நம்மை உயிர்ப்பிப்பது ரட்சிப்பு. அல்லேலூயா. பாவத்துக்கும் சாத்தானுக்கு அடிமையிலிருந்து நம்மை விடுதலையாக்குவது. சரியா? லிபரேஷன் ஆஃப் த பாண்டேஜ், விடுதலையாக்குவது ரட்சிப்பு. அதே நேரம் ரெஸ்கியூ ஃப்ரம் த ராத், தேவ கோபத்திலிருந்து நம்மை தப்புவிப்பது அந்த ரட்சிப்பு. அல்லேலூயா. அப்போ அந்த எவ்வளோ பெரிய ரட்சிப்பு தான் தேவன் என்ன செய்திருக்கிறான்னு சொன்னால் அதை கிஃப்டாக தந்திருக்கிறார். அல்லேலூயா. நான் சொல்ல கிஃப்ட் அப்படின்னு சொல்கிறேன்ல, இந்த வார்த்தை கவனிங்க. இந்த வார்த்தை டோரான் அப்படின்னு போட்டிருக்கு கிரேக்க பதத்தில். இந்த வார்த்தை என்னன்னு சொன்னால் கிஃப்ட்னு சொல்லும் போது அதே இப்போ நாம் மனுஷன் நம்ம ஆண்டவருக்கு கொடுக்குறோன்னு வச்சுங்க கிஃப்ட்டு அப்படின்னு. இதே வார்த்தை மனுஷன் ஆண்டவருக்கு தரதா இருந்தால் பைபிள் எப்படி சொல்லுதுன்னு சொன்னால் நீங்கள் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஆபேலை குறித்து போட்டிருக்கு. வாசிங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4வது வசனம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து டோரான் போட்டிருக்கு. டோரான் அவனுடைய காணிக்கைகளை குறித்து. அப்ப மனுஷன் தேவனுக்கு கொடுக்கிற கிஃப்ட்னா பைபிள் அது என்னன்னு சொல்லுது? என்னன்னு சொல்லுது? பேசுங்க. என்னன்னு சொல்லுது? காணிக்கை. அல்லேலூயா. அல்லேலூயா. காணிக்கை பெற்றுக்கொள்ள அவர் பாத்திரராக இருக்கிறார். அல்லேலூயா. மனுஷன் நாம கிஃப்டா அவர் ஆண்டவருக்கு கிஃப்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அது பைபிள் சொல்லுது காணிக்கை. அல்லேலூயா. நம்ம ஒருத்தர் கிஃப்ட் கொடுத்துக்கோம்ல, அதுவும் கிஃப்ட் தானே. கிஃப்ட் கொடுப்போம்ல. இனிமேல் நடக்க போகிற ஒரு சம்பவமாக வெளிப்படுத்த விசேஷத்தை ஒரு சம்பவம் சொல்லப்படுது. 2 தீர்க்கதரிசிகள், ஆண்டோடைய 2 தீர்க்கதரிசிகள் செய்வாங்க. பூமியில் கலக்குன்னு கலக்குவாங்க. அதுக்கு பிறகு அவர்கள் மரித்தவருடைய சடலம் உலகம் எங்கும் பார்க்கப்படும்.
சரியா? உலகமெங்கும் அவருடைய சடலத்தை எருசலேமில் விழுந்து கிடக்கிற 2 சடலம் உலகமெங்கும் பார்ப்போம். 2 தீர்க்கதரிசி நம்மளை தொல்லை பண்ண கர்த்தருடைய 2 தீர்க்கதரிசிகள் கொல்லப்பட்டார்கள் அப்படின்னு ஜனங்கள் என்ன பண்ணுவாங்களா அந்த நாட்களில்? அதை பார்க்கும் பொழுது உலகமெங்கும் இருக்க ஜனங்கள் என்ன செய்வாங்க போட்டிருக்குன்னா, வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 10ஆம் வசனம் பாருங்கள். 10வது வசனம். அவ்விரண்டு தீர்க்கதரிசிகளும் பூமியின் குடிகளை வேதனைப்படுத்தினபடியால் அவர்கள் நிமித்தம் பூமியில் குடியிருக்கிறவர்கள் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து ஒருவருக்கொருவர் வெகுமதிகளை கிஃப்ட் டோரான் வெகுமதிகளை அனுப்புவார்கள். அல்லேலூயா. வெகுமதி. அப்போ மனுஷனுக்கு நாம கொடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது கிஃப்ட். அது பைபிள்ல சொல்லுது. என்னன்னு சொல்லி என்ன வார்த்தை யூஸ் பண்ணுது? வெகுமதி. நம்ம கர்த்தரை கொடுத்தா அது என்னது? காணிக்க. அல்லேலூயா. ஒருத்தருக்கு கொடுத்தா அது என்னது? வெகுமதி. அல்லேலூயா. தேவன் நமக்கு கொடுத்தா அது என்னது? கரெக்டாக சொல்லுவோம். என்னது? ஈவு. அதனால கருமத்தில் சொல்லுவோமா? உச்சமாலையில் சொல்லுவோமா? தேவன் நமக்கு கொடுத்தா அது ஈவு அப்படின்னு சொல்ல கிஃப்ட். அல்லேலூயா. இப்போ நம்ம ஒருத்தருக்கு கொடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஏதாவது ஸ்பெஷல் அக்கேஷன், பிறந்த நாள், அதுக்காக பிறந்த நாள் அப்படின்னா பிறந்த நாள் யார் கொண்டாடுறாங்களோ அந்த நபருக்கு என்ன செய்வாங்க? அன்றைக்கி கிஃப்ட் கொடுப்பாங்க இல்லையா? கல்யாணம், வெட்டிங் நடக்குது. சரியா? வெட்டிங் நடக்குதுன்னா மேடையில் ஏறி போய் யாருக்கு கிஃப்ட்? ஒன்று மணப்பெண்ணுக்கோ அல்லது மணமகனுக்கோ அல்லது 2 பேருக்கு சேர்த்தோ என்ன கொடுப்பாங்க? கிஃப்ட் கொடுப்பாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ கிஃப்ட் அப்படின்னாலே அங்கே ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன் அல்லது யாராவது ஏதாவது ஒரு சாதனை பண்ணிட்டாங்கன்னு வைங்க, சாதிச்சுட்டாங்க, அவங்களுக்கு என்ன கொடுப்பாங்க? உற்சாகப்படுத்தும்படி கிஃப்ட் கொடுப்பாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ், பாராட்டுக்கள் அப்படின்னு செய்வாங்க. அப்போது ஏதோ ஒன்று அங்கே இருந்தால் தான் நம்மளே என்ன செய்வோம்? கிஃப்ட் கொடுப்போம். அல்லேலூயா. ஏதோ ஒன்று இருந்தால் தான் கிஃப்ட் கொடுப்போம். ஆனால் தேவன் சரியா நமக்கு கொடுத்துருக்கிற கிஃப்ட்டு நமக்கு எந்த ஸ்பெஷல் அக்கேஷனும் இல்லை. ஆண்டவர் உனக்கு ரட்சிப்பை, நீ இப்போது 21வது பர்த்டே கொண்டாடுறியோ, சரி அப்போ இந்த பர்த்டேக்கு உனக்கு ஸ்பெஷல் கிஃப்ட்டு ரட்சிப்பு குடி, அப்படி அவர் தரல. அல்லேலூயா. நீ ஒண்டியாவே இருந்த, சுற்றி வந்துட்டு இருந்த, சரியா? இப்போ கல்யாணம் பண்ணிட்டியா? உன் கல்யாணத்துக்கு தேவனாகிய என்னுடைய கிஃப்ட் என்ன தெரியுமா? ரட்சிப்பு வச்சுக்க. அப்படி இல்லை, அப்படிலாம் அவர் தர்றதில்ல, தரவும் மாட்டார். ஏன் அப்படின்னா நம்ம என்ன பிள்ளைகளாக இருந்தோம்னா கோபாக்கிலின் பிள்ளைகளாக இருந்தோம். அல்லேலூயா. எந்த ஸ்பெஷல் அக்கேஷனும் இல்லை. கோபாக்கிலின் அவர்கிட்ட நமக்கு வரணும்னு என்ன வரணும்? கோபம் தான் வரணும். கோபத்துலேருந்து தண்டனை தான் நமக்கு வரணும். சரியா? அதைத்தான் அவர் தரணும். ஆனால் நம்ம எந்த ஸ்பெஷல் அக்கேஷனும் எந்த காரியமும் இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது ரட்சிப்பு நமக்கு கிஃப்டாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இப்போ நம்ம என்ன செய்தி என்ன கேட்க போகிறோம்னா, எப்படி இந்த ரட்சிப்பு நமக்கு தேவனிடத்தில் வந்திருக்கிற கிஃப்டாக இருக்கிறது? எப்படி இப்படி கிஃப்ட்டுன்னு சொல்கிறோம்? இந்த ரட்சிப்பு எப்படி கிஃப்டாக மாறி இருக்கு? கிஃப்டாக இருக்கிறது எப்படி இந்த ரட்சிப்பை கிஃப்ட்டுன்னு சொல்கிறோம்? சரி, அது 3 காரியம் என்ன செய்ய போகிறோம்? இந்த 2 வசனத்தில் 3 காரியம். முதல் 8ஆம் வசனம் என்ன சொல்லுன்னா, எப்படி அதை நாம் கிஃப்டாக பெற்றுக்கொண்டு இருக்கிறோம்னு சொல்லுது. 9ஆம் வசனம் சொல்லுது எப்படி நாம் அதை பெறவில்லை என்று சொல்லுகிறது. அல்லேலூயா. 8ஆம் வசனம் எப்படி நம்ம பெற்றுக்கொண்ட கிஃப்ட்னு சொல்லுது. 9ஆம் வசனம் எப்படி நம்ம பெறலைன்னு சொல்லுது, நமக்கு சொல்லுது. இந்த 2 வசனத்திலிருந்து 3 காரியத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம்? இந்த சால்வேஷன், இந்த ரட்சிப்பு, இந்த மீட்பு எப்படி தேவனிடத்தில் நமக்கு கிஃப்டாக கிடைத்திருக்கிறது என்று சொல்லி என்ன செய்கிறோம்? நாம் பார்க்க போகிறோம். கரங்களை வைத்து தலையிலே சொல்லுவோமா? அல்லேலூயா. முதலாவது 3 கீ சொல்கிறேன். முதலாவது சரியா, கிருபையினால் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. 2வது கிரியினால் உண்டாகவில்லை. அல்லேலூயா. 3வது கிஃப்டாக உண்டாயிருக்கிறது. அவ்வளோதான். அல்லேலூயா. முதல்ல கிருபையினால் உண்டாயிருக்கிறது, 2வது கிரியினால் உண்டாகவில்லை, 3வது கிஃப்டாக உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. முதல் காரியம் என்ன? எதனால் உண்டாயிருக்கிறது? கிருபையினால் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. 8ஆம் வசனம் வாசிக்க. 8வது வசனம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஓகே. அல்லேலூயா. வசனம் தெளிவா சொல்லுது, இந்த சால்வேஷன், இந்த பெரிதான ரட்சிப்பு, இந்த மீட்பு இது உங்களால் உண்டானது அல்ல. அல்லேலூயா. இது தேவனுடைய கிஃப்ட். அல்லேலூயா. அது எப்படி உண்டாயிருக்கிறது? கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அல்லேலூயா. இதை குறித்து ஏற்கனவே 5ஆம் வசனத்தில் பேசிடுவார் பவுல். அக்கிரமனால மரித்தவர்களாக இருந்த உங்களை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே. அங்கே சொல்லுவார் கிருபையினாலே. எப்பவுமே பாருங்க, மறுபடியும் அந்த வார்த்தை வருது, மறுபடியும் வருதுன்னா அங்கே பயங்கர ஒரு அழுத்தம் இருக்குன்னு அர்த்தம். அது எதுக்கு அந்த அழுத்தம் இருக்குன்னா கிருபையினாலே உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. இப்போ நமக்கு என்ன கேள்வி? கிருபைன்னா என்ன?
கிருபையினால் தான் உண்டாயிருக்குது. கிருபைனா என்ன அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் கிருபை அப்படின்னா எதை காண்பிக்கிறதுன்னு சொன்னால், உபாகமம் 7ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அந்த ஜனத்தை ஆண்டவர் தெரிந்து கொள்வதை குறித்து என்ன செய்ய நம்ம பார்க்க முடியும். உபாகமம் 7ஆம் அதிகாரத்தில் அங்கே அந்த கிருபை அப்படிங்கிற அந்த வார்த்தைக்காக சொல்லப்படுகிற காரியம் என்ன, கிருபை விளக்கும்படி சொல்லப்படுகிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னால் 7ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் எப்படி வாசிங்க? நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். தெரிந்து கொள்ளுதல் கிருபை எதை காண்பிக்கிறதுன்னு சொன்னா, அங்கே கிருபையினுடைய காரியம் என்ன அப்படின்னா தெரிந்து கொள்ளுதல் அப்படின்னு காண்பிக்கிறது. தெரிந்து கொள்ளுகிறார். அதோட அடுத்த வார்த்தை என்ன? அடுத்த வசனம் வாசிங்க. அடுத்த வசனம், சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. அன்பு வைக்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் அந்த கிருபை விளக்கும் காரியம். தேவ கிருபையை விளக்கும் சொற்கள் என்னது? பழைய ஏற்பாட்டில் தேவ கிருபையை விளக்கும் சொற்கள் என்ன? அவர் தெரிந்து கொள்கிறார். அல்லேலூயா. அவர் அன்பு வைக்கிறார். அல்லேலூயா. அவர் உடன்படிக்கை பண்ணுகிறார். அல்லேலூயா. அவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் கிருபை. நீங்கள் அப்படியே உபாகமம் 9ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னு வைங்க, அவங்களோட மறுபடியும் சொல்கிற வார்த்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 4ஆம் வசனம், 9ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் பாருங்க. 4ஆம் வசனம் 5ஆம் வசனம், உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்துகையில் நீ உன் இருதயத்திலே என் நீதி நிமித்தம் இந்த தேசத்தை இந்த தேசத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படி கர்த்தர் என்னை அழைத்து வந்தார் என்று சொல்லாயாக. சொல்லாயாக அந்த ஜாதிகளுடைய ஆகாமியத்தின் நிமித்தமே கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்தி விடுகிறார். உன் நீதி நிமித்தமும் உன் இருதயத்தினுடைய உத்தமத்து நிமித்தமும் நீ அவர்கள் தேசத்தை சுதந்திரிக்கும்படி பிரவேசிப்பதில்லை. மறுபடியும் சொல்ற வார்த்தை, ஓ நீதியின்படி ஓ உத்தமத்தினால நீ தேசத்தை சுதந்திரிக்கிறது இல்ல. அதனால இல்ல, இது அவருடைய கிருபை. அல்லேலூயா. என்ன காரியம் சொல்லுது வாசிங்க? அந்த ஜாதிகளுடைய ஆகாமியமாகும் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்னும் உன் பிதாக்களுக்கு கர்த்தர் ஆணையிட்டு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படியாகவும் கர்த்தர் ஆணையிட்டு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படியாகவும். அல்லேலூயா. வாக்குத்தத்தம். அப்போ அந்த கிருபையை விளக்குகிற பழைய ஏற்பாட்டினுடைய காரியங்களை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பழைய ஏற்பாடு சொல்ல தெரிந்து கொள்ளுதல், அன்பு வைத்தல், வாக்குத்தத்தம் கொடுத்தல், உடன்படிக்கை பண்ணுதல். அல்லேலூயா. உடன்படிக்கை குறித்து நீங்கள் யாத்திராங்க 19ஆம் அதிகாரத்தில் அந்த ஜனத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. யாத்திராங்க 19ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. 4ஆம் வசனம் 5ஆம் வசனம், நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தா இருப்பீர்கள். அப்போ பாருங்க, என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால். அல்லேலூயா. உடன்படிக்கை பண்றார், உடன்படிக்கை பண்றார். தேவன் மனுஷருடன் செய்தாரு, உடன்படிக்கை பண்ணுகிறார். அல்லேலூயா. எரேமியா 31ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க, என்ன போட்டிருக்கு பாருங்க. எரேமியா 31ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல அந்த கிருபை விளக்கும் வார்த்தை என்னன்னு பாருங்க. கிருபை விளக்கும் வார்த்தை எரேமியா 31:2. பட்டயத்திற்கு தப்பி மீண்டு வனாந்திரத்தில் இரக்கம் பெற்றது. வனாந்திரத்தில் என்ன பெற்றது? இரக்கம் பெற்றது. அல்லேலூயா. அல்லேலூயா. வனாந்திரத்தில் இரக்கம் பெற்றது. கவனிங்க, என்ன வார்த்தைலாம் பார்க்கிறோம்? தெரிந்து கொள்ளுதல், அன்பு வைத்தல், வாக்குத்தத்தம் கொடுத்தல், உடன்படிக்கை செய்தல், இரக்கம் பெறுதல். அல்லேலூயா. இதெல்லாம் தான் கிருபையை விளக்கும் வார்த்தைகள் என்ன செய்து இருக்கிறது. புதிய ஏற்பாடு அப்படிதான். புதிய ஏற்பாடு அதையே காண்பிக்கிறது. புதிய ஏற்பாடு சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? தயவு. அல்லேலூயா. இரக்கம். அல்லேலூயா. நீங்க ஒரே அதிகாரத்தில் இதை பார்க்க முடியும். ரோமர் 11ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அங்கேயே முதல்ல ரோமர் 9ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ரோமர் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தையை வாசிச்சுட்டு அப்புறம் என்ன செய்வோம்? 11ஆம் அதிகாரத்துக்கு போவோம். 9ஆம் அதிகாரத்தில் கிருபை விளக்கும் வார்த்தைகள் என்ன? 15ஆம் வசனம் வாசிங்க. 9:15. அவர் மோசேயை நோக்கி, எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன், எவன் மேல் உருக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் உருக்கமாய் இருப்பேன். என்ன வார்த்தை பாருங்க? கிருபை விளக்கும் வார்த்தைகள் என்ன? இரக்கம், உருக்கம். அல்லேலூயா. இரக்கம், உருக்கம். ரோமர் 11 வாங்க. ரோமர் 11 பாருங்க 22ஆம் வசனம். 22. ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார், விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும். உன்னிடத்திலே என்ன காண்பித்திருக்கிறாரு? தயவு காண்பித்திருக்கிறார். அல்லேலூயா. இரக்கம், உருக்கம், தயவு. சரி, அதை நான் பார்க்கிறோம். இரக்கம், உருக்கம், தயவு. சரியா? அப்போ மறுபடியும் அதே வார்த்தைகள் சொல்லப்படுறது பார்க்க முடியும். 32ஆம் வசனம் வாசிங்க. 11:32.
எல்லார் மேலும் இரக்கமா இருக்கத்தக்கதாக, எல்லார் மேலும் எப்படி இருக்கத்தக்கதாக? இரக்கமா இருக்கத்தக்கதாக. அல்லேலூயா. அப்போ சொல்லப்படுகிற வார்த்தைகளை பாருங்க, இதெல்லாம் கிருபையை குறிக்கும் வார்த்தைகள், கிருபையை விளக்கும் வார்த்தைகள். அல்லேலூயா. அப்ப கிருபைனா என்ன? இவ்வளவு வார்த்தை பார்த்தோம். கிருபைனா என்ன அப்படின்னா, தேவனுடைய தயவு, தேவ தயவு, தேவ இரக்கம், தேவ அன்பு. சரியா? இவைகள் இப்படிப்பட்டதான இந்த வெகுமதிகளை பாத்திரமே இல்லாத தகுதி இல்லாத மனிதனுக்கு இலவசமாக தேவன் கொடுக்கும் வெகுமதி தான் கிருபை. அல்லேலூயா. அந்த வெகுமதிகள் என்ன? தேவ தயவு, தேவ இரக்கம், தேவ அன்பு போன்ற அந்த வெகுமதிகளை தகுதியில்லாத மனிதனுக்கு, தகுதியில்லாத மனுஷருக்கு அவர் இலவசமாய் கொடுப்பதே கிருபை. அல்லேலூயா. அந்த கிருபையினால தான் நாம் என்ன பெற்றிருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க எப்படின்னு பார்ப்போம், எப்படி அந்த கிருபையெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் பைபிள் தெளிவாக சொல்லுது. அவர் யாருக்கு கை கொடுத்தார், யாருக்கு கை கொடுக்கல? வாசிங்க எபிரேயரில் 2ஆம் அதிகாரம். எபிரேயர் 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அதில் வாசிங்க, எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம் வாசிங்க. 16. ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல், அவர் தேவ தூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அல்லேலூயா. கவனிங்க, விழுந்து போன தேவ தூதர்கள் பிசாசு கூட்டங்களா மாறினாங்க. அவங்க பிசாசு கூட்டங்களா மாற ஆண்டவர் கவனிங்க, தேவன் அவங்க பாவம் செஞ்சு விழுந்து சாத்தானோட சேர்ந்து விழுந்து சாத்தானாவாகி பிசாசு கூட்டமா மாறினாங்க. அவங்களை ரட்சிக்கும்படி அவர் என்ன செய்யவில்லை? கை கொடுக்கவில்லை. அவர்களுக்கு அவர் கிருபை தரவில்லை. ஆனால் விழுந்து போனதான ஆபிரகாமின் சந்ததி, அல்லேலூயா, மனுக்குலத்திற்கு என்ன செய்தார்? அவர் கிருபையாய் இறங்கினார். அல்லேலூயா. வேதத்தில் நம்ம எப்படி பார்க்கணும்? இயேசு கிறிஸ்து குறித்து வாசிக்கிற ஒரு வார்த்தை இருக்குமா? உலகம் தோற்றதுக்கு முன்னே அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர். அல்லேலூயா. எப்போ? உலகம் தோன்றதுக்கு முன்னமே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. அப்படின்னா அப்பமே தேவன், உலகம் தோன்றதுக்கு முன்னமே தேவன் மீட்பின் திட்டத்தை வைத்திருந்தார். அவர் அனாதி தீர்மானத்தின்படி மனு குலத்தை மீட்க வேண்டும் என்று தேவன் உலகம் தோன்றதுக்கு முன்னமே திட்டம் பண்ணி வைத்திருந்தார். அல்லேலூயா. அப்ப ஆதாம் ஏவாள் பாவம் செய்த போது அந்த மீட்பின் திட்டத்தை வெளிப்படுத்தினார். ஆதியாகமம் 3:15 வாசிங்க. ஆதியாகமம் 3:15. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். அந்த வித்து, ஸ்திரீயின் வித்து, அந்த இரட்சகர் பிசாசே உன் தலையை நசுக்குவார். அல்லேலூயா. இப்போ இது கவனிக்க, இது என்னது? பிராமிஸ் சீட். ஒரு வித்து வாக்களிக்கப்படுகிறது. ரட்சிப்பின் வித்து, ரட்சகர் வாக்களிக்கப்படுகிறார். மீட்பின் திட்டத்தை தேவன் என்ன பண்றார்? முதலில் ஆதியாகமத்திலே மனுக்குலம் பாவத்தில் விழுந்த உடனே அவர் ஆதி முதல் வைத்திருந்த தன்னுடைய மீட்பின் திட்டத்தை மனுக்குலத்திற்கு பிசாசு சொல்லும் போதே வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. இப்ப வெளிப்படுத்தினார்ல, பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். இப்போ நோவா குறித்து நம்ம வாசிச்சோம் இல்லையா பைபிள் ரீடிங்ல? நோவானுடைய காலத்தில் ஜனங்கள் எல்லாரும் பாவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கூட நல்லா கவனிங்க, அப்போ கூட எப்படி கிருபையினால உண்டாயிருக்கிறதுன்னு பார்க்கிறோம். எப்படி கிருபையினால உண்டாயிருக்கிறது பாருங்க. எல்லா ஜனமும் பாவம் பண்றாங்க. தேவன் மனிதனை உண்டாக்குனதுக்காக வருத்தப்படுறார், விசனப்பட்டார். இவனை ஏன் தான் மனுஷனை உண்டாக்கணும் அப்படின்ட்டு மொத்தத்தையும் அவர் அழிச்சிருக்கலாம். யாரு? நோவா குடும்பத்தை சேர்த்தான் சொல்றேன். சரியா? பூரண புருஷன் ஒருவனும் இல்லை. தன் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்குள்ளே நீதிமானாய் கண்டார். சரியா? அப்ப மொத்தமா அழிக்க என்ன பண்ண? யாரும் அவர் கேள்வி கேட்க போறதில்ல. மொத்தமா அவர் அழிச்சிருக்கலாம். ஆனால் அழிக்காமல் ஒரு குடும்பத்தை காப்பாற்றுவது என்ன தெரியுமா? கிருபை. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. எது தெரியுமா? அவர் மீட்பின் திட்டத்தை அவர் மாற்றவில்லை. அல்லேலூயா. உலகமே பாவம் செய்து கொண்டு மனுஷன்லாம் பாவத்தில் அக்கிரமத்தில் மிருந்தார். இருதயத்தின் தோற்றமெல்லாம் பொல்லாதா இருக்குது. அவர்லாம் என்ன பண்றாரு? விசனப்படுறாரு இவனை உண்டாக்குனதுக்காக. ஆனா எதை மாத்தல அப்படின்னா, இவனை ஏன் தான் நான் மீட்கணும், இவனை எதுக்கு நான் மீட்கணும் அப்படின்னு சொல்லி மீட்பின் திட்டத்தை என்ன செய்யல? மாற்றவில்லை. அதான் கிருபை. அல்லேலூயா. அந்த நீதிமானாய் கண்ட நோவா கூட பேழையினால காக்கப்பட்டான். தான் குடும்பம் காக்கப்பட்டதெல்லாம் நன்றாய் பார்த்தவே. ஆனா பைபிள் சொல்லுது, அப்படிப்பட்டவன் திராட்சை தோட்டத்தை நாட்டி பயிரிடுவனாக மாறி திராட்சை ரசத்தினால தன்னை குடித்து வெறித்தாய் என்ன செய்தான்? காணப்பட்டான். குடிச்சு வெறிச்சான். யாரு? நீதிமான். அப்போ ஆண்டவர் மனசு உடைஞ்சு போய் என்ன பண்ணல? மீட்பின் திட்டம். இவனை ஒரு ஆளை காப்பாற்றின குடும்பத்தை எதுக்கு? மனுக்குலத்தை மீட்கணும். இவன் எவனும் சரியில்லை. இவனும் என்ன பண்ணுறான்? குடிச்சு வெறிச்சு கிடக்கான்ட்டு மீட்பின் திட்டத்தை மாற்ற என்ன செய்யல? தேவன் மாற்றவில்லை, மாற்றல.
அதுக்கு பிறகு ஆண்டவர் என்ன தான் செய்கிறான்னு சொன்னால், பாஷையெல்லாம் நிறைய பாஷைகள் உண்டான பிறகும் ஆண்டவர் என்ன செய்யற, மீட்பின் திட்டத்தின்படி அவர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஆபிரகாம் காத்திருக்காம, நம்ம அவன் காத்திருந்தாலும் பார்க்குறோம் இல்லையா, ஆனாலும் அவன் என்ன செய்யறான், ஆகாரோடு சேர்ந்து தப்பு பண்ணும்போது ஆண்டவர் அவன்கிட்ட, நான் மீட்கணும் மனுக்குலத்தை தான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் வாக்கு பண்ண உனக்கு பிள்ளை கொடுப்பேன், நீ ஆகாரோட சேர்ந்து என்ன பண்ணி தப்பு பண்ணிட்டு இஸ்மாவேலை உண்டாக்கி இருக்கிறேன், இனிமே மீட்பின் திட்டம் கிடையாது, ஒன்றும் கிடையாது அப்படி என்ன செய்யல, அவர் வாபஸ் வாங்கலை, மீட்பின் திட்டத்தினை செய்யல, அவர் மாற்றலை. ஆபிரகாம் தவறு செய்த போது கூட அவர் மீட்பின் திட்டத்தினை செய்யல, மாற்றலை. அதுக்கு பிறகு ஆபிரகாமுடைய சந்ததி நமக்கு தெரியும், இஸ்ரேல் ஜனங்கள் எவ்வளோ முறுமுறுப்பு, எவ்வளவு காரியம். அப்போ தான் ரிலீஸ் ஆகி வந்து பாட்டெலாம் பண்ணாங்க. உடனே கொஞ்ச நேரத்துக்குலாம் என்ன பண்ணுறாங்க, கண்ணுக்குட்டி உண்டாக்குனாங்க. ஆண்டவர் மனசு வேதனைப்பட்டார். எப்போ மோசே வாக்களிக்கப்பட்ட கானான் தேசத்துக்கு நான் ஒரு தூதனை அனுப்புகிறேன் போங்கன்னு தான் சொன்னார். என்ன சொல்கிறேன்னா, மனுக்குலத்தை மீட்பதற்காக ஒரு ரட்சகர் உங்கள் இஸ்ரவேலிலிருந்து எழும்ப வேண்டும் என்று தான் உங்களை நான் தெரிந்து கொண்டேன். நீங்களே சரியில்லை, நான் என்னத்துக்கு மனுக்குலத்தை மீட்கணும், எனக்கு என்ன அவசியம் கிடையாது. அப்படி என்ன செய்யலை, மீட்பின் திட்டத்தை என்ன செய்யலை, அவர் மாற்றவில்லை. ஜனங்கள் எப்படி இப்படியா இருக்கிறாங்க, ஆனால் அவர் என்ன செய்யலை, மீட்பின் திட்டத்தை மாற்றலை, மீட்பின் திட்டத்தை மாற்றலை. சரிங்களா? அதே இஸ்ரவேல் ஜனம் சரியா பின்னாட்களில் அந்த கானான் தேசம் கிட்ட வந்தபோது அவரை விசுவாசியாமல் போகிறாங்க. அப்போ கூட என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு எனக்கும் உள்ள உடன்படிக்கைக்கு தான் மாறுதல் உண்டாகுதுன்னாரு. நீங்கள் உள்ளே போக மாட்டீங்க, பழைய சந்ததி யாரும் போக மாட்டேன், காலேப் யோசுவா யாரும் போக மாட்டேன், புதிய சந்ததி உள்ளே போகும், உடன்படிக்கை கூட மாறுதல் காண்பீர்கள். மாறுதல் வந்தது, ஆனால் மீட்பின் திட்டத்துக்கு என்ன வரல, என்ன உண்டாகலை, மாறுதல் உண்டாகவில்லை. அல்லேலூயா. அவரே சொல்லுவார் பாருங்க, நீங்கள் அந்த என்னாகும் 14ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, என்ன 14 என்னுடைய உடன்படிக்கை கூட மாறுதல் வந்துச்சுன்னு சொல்லுவார் ஆண்டவர். நீங்கள் வாசிங்க, என்னாகும் 14ஆம் அதிகாரத்தில் 30ஆம் வசனம் வாசிங்க. 30ஆவது வசனம். எப்புன்னேயின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர மற்றவர்களாகி நீங்கள் நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசிப்பதில்லை. 34ஆம் வசனம் வாசிங்க. நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த 40 நாள் இலக்கத்தின்படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணர்வீர்கள். என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதல், உடன்படிக்கைக்கு மாறுதல் வருது. ஆனால் எது மாறல, எதுங்க மாறல, மாறி இருந்தால் இன்றைக்கி நம்ம இங்கே சபை இல்லை, இந்த சபை கூடுதல் இல்லை. மீட்பின் திட்டம் மாறல. அல்லேலூயா. மீட்பின் திட்டம் மாறல. பின்னாடி கவனிங்க, பெரிய லீடர் யாரு, மோசே. அத்தனை லட்சம் பேர் நடத்தி வந்த அவன் கண்மலையை பார்த்து பேசினாரு. ஜனத்து மேலே கோபத்தில் என்ன பண்ண, அடிச்சிட்டான் 2 முறை. அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார், எத்தனை தான் அவங்ககிட்ட பொறுமையாக இருக்கிறது, இவ்வளோ பெரிய லீடரே நீ தப்பு பண்ணுற, மீட்பின் திட்டமே கிடையாது, போங்க, உங்களை எதுக்கு நான் மீட்கணும், எனக்கு என்ன அவசியம் உங்களை மீட்கிறதுக்கு கிடையாது, என் உக்கிர கோபத்தில் நான் ஆணையிடுகிறேன், மனிதர்களை மீட்க போவது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஒரு நாள் செய்யலை, சொல்லலை. ராஜாக்கள் டைமில் என் இருதயத்துக்கு ஏற்ற இருதயத்துடைய தாவீது, அவன்கிட்ட தான் தாவீது நட்சத்திரம் ஒன்று வரும், தாவீதின் கிளை எண்ணப்பட்டவர், தாவீதின் வேர் எண்ணப்பட்டவர் வருவார், தாவீதை விட்டு செங்கோல் நீங்காது, தாவீதனுடைய குடும்பத்தை விட்டு சிங்காசனம் நீங்காது, ஏன்னா என்னுடைய குமாரன் என்ன செய்ய போகிறார், தாவீதின் குமாரனா வந்து அமர போகிறாரு, இதான் மீட்பின் திட்டம் அப்படின்லாம் அவனை குறித்து திட்டம் வச்சுருந்தாரு, எல்லாம் பண்ணியிருந்தார். அவன் பத்சேபாளோட பாவம் பண்ணான். இப்போ என்ன பண்ணிடலாம் அவர், சி உன்னைய போய் என் இருதயத்தை கட்டி இருதயத்துடன் சொல்லி உன் கோத்திரத்தில் என்ன என்னுடைய குமாரன் அனுப்புறேன்னு சொன்னேன், மீட்க போவதில்லை அப்படின்னு கோபத்தில் என்ன வச்சுக்கலாம் அவரு சொல்லியிருக்கலாம். ஏன்னா இறுதி கேட்டு இறுதியுடையவனே பாவத்தில் விழுறான். ஆனால் அப்போ என்ன, எது மாறல, மீட்பின் திட்டம் மாறல. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரேல் ஜனங்கள் பாவத்துக்கு மேலே பாவம் பண்ணி விக்கிரகாராதனை மற்ற புரஜாதிகள் செய்கிற காரியம் எல்லாவற்றையும் அவர்கள் ஏராளமாக தாராளமாக செய்யும் போதெல்லாம் தீர்க்கதரிசிகள் அனுப்பிக்கொண்டே இருந்தாரே தவிர, தினசாட்சி அவர்களை கடிந்து கொண்டாரே தவிர, இதெல்லாம் தான் செஞ்சதை தவிர மீட்பின் திட்டத்தை மாற்றப் போகிறேன்னு ஒரு இடத்துல பைபிள்ல அவர் சொல்லலை, எங்கேயுமே சொல்லலை. கோபத்தில் அந்த 10 கோத்திரத்தை இஸ்ரேல் ஜனங்களை சிதறடிச்சார். இன்னைக்கு வரைக்கும் அவங்க திரும்பி வரல. உக்கிர கோபத்தில் சிதறடிச்சார். ஆனால் அதுக்காக மீட்பின் திட்டத்தை மாத்திரம் என்ன செய்யல, அவர் சொல்லலை. அந்த மீதமுள்ள 2 கோத்திரம் யூதா பெஞ்சமின் சேர்ந்து ஒரே கோத்திரமா யூதா கோத்திரம் மாறிச்சு. அந்த யூதா கோத்திரம் பாவம் பண்ணும் போது, அவங்களும் துரோகம் பண்ணின போது அவங்களை ஆண்டவர் சிறையிருப்புக்கு என்ன பண்ணார், அனுப்பினார். ஆனால் எதை மாற்றலை, மீட்பின் திட்டத்தை மாற்றலை. மறுபடியும் சிறையிருப்பு மறுபடியும் கொண்டு வந்து தேசத்தில் வைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொன்னபடியே மீட்பின் திட்டத்தின்படியே தன்னுடைய குமாரனை மாம்சத்தில் அவர் அனுப்பினார். அல்லேலூயா.
இப்போ கவனிங்க, குமாரனே இப்போ மாம்சத்தில் வந்துட்டார். கீழே மாம்சத்தில் வந்தபோது வேதம் சொல்லுது, எப்படி சொல்லுது? யோவான் 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. யோவான் 1ஆம் அதிகாரத்தில் எவ்வளோ கிருபையாக தன்னுடைய குமாரனே அவர் அனுப்பிட்டார். குமாரன் வந்தபோது வசனம் சொல்லுது, 11 வசனம் வாசிங்க. யோவான் 1:11. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை என்ன பண்ணவில்லை? ஏற்றுக்கொள்ளவில்லை. நல்ல கவனிங்களேன். தேவன் எவ்வளவு கிருபையா தன்னுடைய குமாரனையே மாம்சத்தில் அனுப்புறார், அடிமையின் கோலத்தில் அனுப்புறார், அவர் ரட்சிக்கிறதுக்காக அனுப்புறார். அவர் இறங்கி வந்துட்டார், கிருபையினால் சத்தியத்தால் நிறைந்தவராக வந்து நிற்கிறார். அப்படிப்பட்டவரை அவர்கள் என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை பார்க்கும்போது எவ்வளவு விசனமா இருக்கும். தேவன் என்ன சொல்லுங்க? என் குமாரனை மாம்சத்தில் அனுப்புறேன், அவரை நீங்க ஏற்றுக்கொள்ற மாதிரி இல்லை. உங்களை எதுக்கு நான் மீட்கணும்? உங்களை ஏன் நான் மீட்கணும்? பிசாசு கூட்டத்தின் மாதிரி நான் உங்களை செய்வேன், விட போறேன் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். அவர் விட்டுருக்கலாம். அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவங்க அவர்கிட்ட வந்து வாக்குவாதம் பண்ணாங்க. அப்படிப்பட்ட தேவகுமாரனை பார்த்து என்ன சொன்னா? பிசாசுகளின் தலைவன் நீ கொண்டு பிசாசுகளை துரத்துகிறான் அப்படின்னு சொன்னாங்க. அவரையே போஜன பிரியன் என்று சொன்னாங்க, பிசாசு பிடித்தவன் அப்படின்னு சொன்னாங்க, வேசித்தனத்தினால் பிறந்தவன் அப்படி சொன்னாங்க, இவன் ஒரு சமாரியன் அப்படி சொன்னாங்க. எவ்வளோ சொன்னாங்க தெரியுமா? அவரை மெஸ்ஸியாவாக என்ன செய்யல? அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் என்ன செஞ்சிருக்கலாம்? மெஸ்ஸியாவை தான் அனுப்புனார், ஏற்றுக்கொள்ளலை. என்ன பண்ணிருக்கலாம்? அட போங்களா, நான் மீட்க போகிறதில்லை உங்களை அப்படி என்ன செஞ்சிருக்கலாம்? சொல்லியிருக்கலாம். ஆனால் சொல்லலை. சரி, அவனுக்கு தான் ஏற்றுக்கலை. கூட இருந்த சீஷர்கள் அவங்களும் எப்படி தான் இருந்தாங்க? எப்போ இஸ்ரேலுக்கு ராஜ்யம் திரும்ப கிடைக்கும், ரோம ஆட்சி எப்போ முடியும், எப்போ நம்ம டேக்ஸ் பே பண்ணாமல் ஃப்ரீயாக இருக்கலாம், சரியா? அதைத்தான் அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. யாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை, உங்களுக்கு யாருக்கும் புரிகிற மாதிரி இல்லை. உங்களை எதுக்கு நான் ரட்சிக்கணும், சரியா? அதனால் என் மீட்பின் திட்டத்தை நான் மாற்றுறேன் அப்படின்னு என் குமாரன் நான் மறுபடியும் என்ன செய்கிறேன்? கூப்பிட்டுக்கிறேன் அப்படியே தான் சொன்னாரா? இல்லைங்க, மீட்பின் திட்டம் மாறல. யாரும் புரிந்து கொள்ளாத போதும் கூட அவர்களும் புரிந்து கொள்ளலை, சீஷர்களும் புரிந்து கொள்ளலை. யார் உலகம் வர முந்தின வசனம் பார்த்தீங்கன்னா சொல்லும், அந்த 10ஆம் வசனம் பாருங்க. அவர் உலகத்தில் இருந்தார், அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை என்ன செய்யல? அறியவில்லை. என் குமாரன் நீ அறியல, நான் மீட்பின் திட்டத்தை மாற்றுறேன் என்ன செய்யல? அவர் மாத்தல. அவரும் குமாரன் என்ன சொன்னாரு? இழந்து போனதை தேட ரட்சிக்கவே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். அல்லேலூயா. யார் புரிஞ்சுக்கலாலும் புரியலாலும் அவர் சொன்னாரு, நான் என்னுடைய ஜீவனை கொடுக்கவே நான் வந்திருக்கிறேன். அல்லேலூயா. அநேகர் மீட்கும் பொருளாக என் ஜீவனை கொடுக்கவே நான் வந்திருக்கிறேன். நீ யாரை புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை, நான் போறேன் அப்படி சொல்லல அவரு. நீ யாரை புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை, நான் போறேன்னு சொல்லல. மறுபடியும் என்ன சொல்றாரு? மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படவும் கொலைவிடப்படவும் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்திருக்குமே வந்திருக்கிறார். அல்லேலூயா. திரும்ப அதுதான் சொன்னார். சரியா? அதான் கிருபை. அதை மீட்பின் திட்டம் என்ன செய்யல? மாறல. நான் சொல்லிருக்கேன், கவனிங்க. மீட்பின் திட்டம் மாறல. நம்மளா இருந்தால் எப்பயோ மாற்றிருப்போம் தெரியுமா? இத்தனை தூரம் இருந்திருப்போமா நம்ம? இவ்வளோ காரியம் நடக்கிற வரைக்கும் 1 2 மிஞ்சி போனால் 3 தூக்கி போட்டு அவள் தான் போட்டு போயினே இருப்போம், செய்ய மாட்டோம் அப்படின்ட்டு. அவர் மாற்றலை மீட்பின் திட்டத்தை. அந்த மீட்பின் திட்டம் மாறல. இது எவ்வளோ பெரிய கிருபை அப்படிங்கிறத தெரியுமா? என்ன தெரியுமா காரியம்? மாறலன்னு சொல்கிறேன். மாற்றினார்னா சரியா? தேவன் நல்ல கவனி, இரக்கத்தின் தேவன் சஃபர் ஆக வேண்டிய வார்த்தை கவனி, சஃபர் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவர் சஃபரிங்க்கு தன்னை ஒப்பு கொடுத்தார், வேதனைக்கு தன்னை ஒப்பு கொடுத்த தேவனே. எதுக்கு? அது கிருபையினால. சரியா? எப்படி அப்படின்னா, ஆடும் காளைகளும் ஆடுகளும் பலியாகிற இடத்துல அவர் யாரை பலியாத்தமாக கொடுத்தாரு? ஒரு ஆடு பலியாகிறது போல தன்னுடைய சொந்த குமாரனை தந்தார். அல்லேலூயா. ஒரு ஆடுகளும் நமக்கு பிரியமான ஆடுன்னு வச்சுங்க, வீட்டில் வளர்க்குற பிரியமான ஆட்டுக்குட்டிங்க. பிரியமான ஆட்டுக்குட்டி யாராவது வெட்டுவாங்களா? வெட்டி குழம்பு வச்சு சாப்பிடுவாங்களா? பிரியமான ஆட்டுக்குட்டி. கடையில் விற்கிற ஆட்டுக்கறி வாங்குவாங்க. ஆனால் வீட்டில் பிரியமாக வளர்க்குற ஆட்டை என்ன செஞ்சிட மாட்டான்? பிரியமாக வளர்க்குற ஆட்டுக்குட்டியே நம்ம என்ன செய்ய மாட்டோம்? வெட்டி நம்ம சாப்பிட்றதுக்கு கொடுக்க மாட்டோம். பிரியமாக வளர்க்குற ஆட்டுக்குட்டியே கொடுக்க மாட்டோம். அந்த குமாரன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் என் நேசகுமார், இவர் நான் பிரியமாக இருக்கிறேன், என் குமாரன் பிரியமாக இருக்கிறேன்னு சொன்னார். எந்த குமாரனை பிரியமாக இருக்கிறேன்னு சொன்னாரோ அந்த குமாரனே சிலுவையில் ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறும்படியாக அவர் தன்னுடைய குமாரனே என்ன பண்ணார்? அந்த கிருபையினாலே நமக்காக தந்தார். அல்லேலூயா.
அது எவ்வளோ பெரிய கிருபைன்னு பாருங்கள், எவ்வளோ பெரிய கிருபைன்னு பாருங்கள். ஆடு பலியாகிற மாடு காளைகளும் ஆடுகளும் பலியாகிற இடத்துல ஒரு தகப்பன் நமக்காக ஒரு ஆட்டையோ மாட்டையோ தரலைங்க. தான் நேசிக்கிற பாவமே அறியாத ஒரு பாவமும் செய்யாத செல்ல குமாரனை, ஒரே பேரான குமாரனை என்ன செய்கிறான்னு சொன்னால் பலியாக நமக்காக என்ன செய்கிறா கொடுக்குறேன். அல்லேலூயா. அதான் கிருபை. அந்த மாதிரி குமாரனே, தேவகுமாரனே வந்து நமக்காக ஒரு ஆடு பலியாகிற மாதிரி பலியாகிறதுக்கு, அப்படி பலியாகி நம்மை மீட்பதற்கு நாம் தகுதியானவர்களா? நம்ம தகுதியானவர்களா? அல்லது தேவனுக்கு எதாவது அவசியம் இருக்கா நம்ம மீட்கணும்னு? ஏதாவது கட்டாயம் இருக்கா நம்மளை மீட்கணும்னு? யாராவது ஒரு கேள்வி கேட்பாங்களா? ஏன் நீ மனுக்குலத்தை ஏன் தேவனை நீங்கள் மீட்கலன்னு யாராவது கேட்பாங்களா? யாரும் கேட்க மாட்டாங்க. எந்த கட்டாயம் இல்லை, எந்த அவசியம் இல்லை, யாரும் கேட்க போகிறதும் இல்லை. சரியா? நம்ம எதாவது கொஸ்டின் பண்ண முடியுமா அவரை? ஏன் எங்களை நீங்கள் மீட்கலை அப்படியே சொல்ல முடியுமா? பிசாசு கேட்குதா இப்போது, ஏன் எங்களை நீங்கள் மீட்கலை அப்படி அவர் கேட்கணும். ஏன் மீட்கணும் அப்படி கேட்பார் அவர். எதுக்கு மீட்கணும்? நம்மளை மீட்கலை. நம்ம கேட்டோம் ஆண்டவரை, தேவனை ஏன் எங்களை மீட்கலை அப்படின்னா என்ன கேட்பார்? ஏன் உன்னை மீட்கணும்? எதுக்கு? ஏன் மீட்கணும்? அவசியம் இல்லை, கட்டாயம் இல்லை. யாருக்கும் அவர் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எதுவுமே இல்லைங்க. ஆனாலும் ஆதியிலிருந்து தான் கொண்டிருந்த அந்த மீட்பின் திட்டத்தை என்ன செய்யலை, அவர் மாற்றவில்லை. அந்த மீட்பின் திட்டத்திற்காக அவர் கொடுக்க வேண்டிய விலை ரொம்ப பெருசு. என்னன்னு சொன்னால் தன்னுடைய குமாரனையே கிருபாதார பலியாக தர வேண்டியது. அல்லேலூயா. அதுதான் யோவான்குள்ளே எழுதும்போது 1 யோவான் எழுதுகிறார். 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் 9-10 வசனங்களை வாசிங்க. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்தில் அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன வெளிப்பட்டது? எதனால? 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 குமாரனை அனுப்பினதுனாலே. அல்லேலூயா. குமாரனை அனுப்பினதுனால. சரியா? குமாரனை அனுப்புறதுக்கு நாம் ஃபஸ்ட்டு தேவனிடத்தில் ரொம்ப அன்பு கூர்ந்தோமோ? என்கிட்ட ஜனங்க எவ்வளோ அன்பு கூடுறாங்க, என் பிள்ளைங்க, இவங்களை நான் மீட்கணும், என்கிட்ட அன்பு கூடுறாங்க, அதனால் இவங்களை மீட்கணும். மீட்கிறதுக்கு என்ன காரியம்? இவன் காலை விளையாட்டு கடலாம் மீட்கப்பட முடியாது. அப்போ குற்றமில்லாத ரத்தம் சிந்தப்படணும். ரத்தம் இல்லாமல், ரத்தம் சிந்தல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. இப்போ என்ன பண்ணேன்? சரி, அதனால் என் குமாரனை, என்னை அன்பு செய்கிற இவர்களை மீட்பதற்கு என் குமாரனை அனுப்புகிறேன். அப்படி இல்லைங்க, அப்படி இல்லை. நாம் யாரும் அவர் அன்பு செய்யலை. அதே இடத்துல யோவான் சொல்கிறார். அதில் 19ஆம் வசனம் வாசிங்க. 4:19. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். நாம் இப்போ அன்பு கூறுவேன் இதெல்லாம் பாடுறோம். இதெல்லாம் எப்போ வந்து பாடுறோம்? எப்போ பாடுறோம் சொல்லுங்கள்? எப்போ பாடுறோம்? ரட்சிக்கப்பட்ட பிறகு வந்து பாடுறோம் இல்லையா? இல்லை யோசிங்க. ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம பாடுறோம். இதுக்கு முன்னாடி சும்மா பாடியிருப்போம் ஏதாவது பாட்டுலாம், ஆண்டர் பாட்டு. ஆனால் நம்ம உண்மையில் என்ன செஞ்சிட ஓட்ட அன்பு கூர்ந்தவங்க இல்லை. அப்போது இப்போ அன்பு கூறுறோம். எதனால? அந்த வசனம் தெளிவு. இப்போ அன்பு கூறுறோம் எதனால? அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால். அல்லேலூயா. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடி. அவர் வந்து சொன்னார், ஐ லவ் யூ, நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடி. எப்படி அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார் சொல்லுங்கள்? அவர் எப்படி முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார்? எதில் அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார்? எப்படி அன்பு கூர்ந்தார்? அந்த அன்பு எப்படி வெளிப்பட்டது? 9 வசனம் வாசிங்க. 4:9 வாசிங்க. அன்பு எப்படி வெளிப்பட்டது? அவர் அன்பு முதல்ல வெளிப்பட்டிருக்கு. அவர் அன்பு கூர்ந்திருக்காரு. என்ன அத்தாட்சி? வாசிங்க 9 வசனம். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. எப்படி சொல்லுங்க? இப்ப எப்படி முந்தி எப்படி நம்மளுக்கு அன்பு கொண்டிருக்காரு? எப்படி அன்பு கொண்டிருக்காரு? அவருடைய குமாரனை, ஒரே பேரான குமாரனை நமக்காக அனுப்பினதினால். அல்லேலூயா. அனுப்பினதினால். அடுத்த வசனம் வாசிங்க. 10வது வசனம். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல. ஆவியான சொல். நாம தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால அல்ல, அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக. வார்த்தையில கவனிச்சீங்களா? பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே, தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. அன்பு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. எப்படி பாருங்க, நம்ம அன்பெல்லாம் எப்படிப்பட்ட அன்பு? ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ் போனோம். சர்வீஸ்னு ஒன்று இருக்குது. என்ன செய்யணும்? அதுக்கு போனோம். சரியா? வழக்கத்தின்படி போய்
சர்வீஸ் போயிட்டு வந்துட்டேன், முடிஞ்சிச்சு. அங்கே போய் உட்காந்து தூங்கினேன், சரியா செய்தி கேட்டேனா, அதெல்லாம் இல்லை. 6 மணி சர்வீஸ் போயிட்டு வந்துட்டேன், சர்வீஸை முடிச்சிச்சு. இனி அடுத்த வாரம் சர்வீஸ். இதுதான் நம்ம அன்பு. வந்து இங்கே தூங்குறதுக்கு சரியா இல்லை, நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து ஆண்டவர் வார்த்தையை கேட்போம், 2வது சர்வீஸ்க்கு வருவோம், அதெல்லாம் இல்லை. கடமையை முடிச்சுட்டு போகிறோம். 6 to 8:30 முடிஞ்சிச்சு. அதோட நான் சண்டே நான் ஃப்ரீ. சர்வீஸ் முடிச்சிட்டேன், கடமையை முடிச்சிட்டேன். சரியா, ஞாயிற்றுக்கிழமையில் முழு பூசை காண்பது அது மாதிரி முடிச்சிட்டேன், கடமையை முடிச்சிட்டேன். அவ்வளோதான். அதான் நம்ம அன்பு. சரியா, கேவலம். நம்ம அன்புலாம் கேவலம். இந்த மாதிரி இந்த காரியத்தெல்லாம் நம்மளாம் பாத்திரவான்களே கிடையாது. நான் அப்படி ஸ்ட்ரைட்டாக சொல்கிறேன், என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். வசனம் சொல்லுது, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததுனால அல்ல, நாம் ஃபஸ்ட்டு அவரை நேசிக்கலை, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதுனால அன்பு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. அதான் ஏன் சொன்னேன், ரட்சிப்பு கிஃப்ட்டு எப்படி தெரியுமா? கிருபையினால் உண்டாயிருக்கிறது, அன்புனால் உண்டாயிருக்கிறது. இந்த கிருபை விளக்குன்னு சொல்லுதான் அன்பு. கிருபையினால் உண்டாயிருக்கிறது. அந்த வசனம் திரும்ப அதை காமிக்கிறது. அவர் அனுப்பினதுனால. சும்மா என்னத்துக்கு அனுப்புனாரு? போய் பாட்டு வா மகனே, எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு பாட்டு வா, அப்படியா? அதுக்கு அனுப்புனாரு இல்லை. அந்த வசனம் சொல்லுது, கிருபாதார பலியாக. பலினாலே வெட்டப்படுது, பலினாலே ஜீவன் போகிறது தான் பலி. கிருபாதார பலியாக தன் குமாரனை தன் ரொம்ப பயங்கரங்க இதெல்லாம். சர்வ வல்லமையுள்ளவராக இருந்தோம், சரியா? அவர் அப்படின்னு பார்க்குறார். தன் கண்களுக்கு முன்பாகவே தன்னுடைய குமாரன் அடிக்கப்படுவது, தன் கண்களுக்கு முன்பாகவே தன்னுடைய குமாரன் சிலுவையில் கதற கதற அறையப்படுவது, தன் கண்களுக்கு முன்பாகவே சிலுவையில் குமாரன் பரியாசம் பண்ணப்படுவது. சர்வ வல்லமையுள்ள தேவன், ஆனாலும் அவரும் வல்லமை இல்லாதது போல. பார்ப்போம், ஏன் பார்ப்போன்றானுங்க. அப்போ கொஞ்சம் பொருளா பார்ப்போம், எலியா வரானா பார்ப்போம். எவ்வளோ கிண்டல், எவ்வளோ பரியாசம். அமைதியாக இருக்கிறார் பிதா, அமைதியா. ஏசு கதறாரு, பிதாவே பிதாவே, தந்தையே தந்தையே, தேவனே தேவனே, ஏன் என்னை. இந்த சத்தம் கேட்டிருக்காதா? பிதா காதில் விழுந்திருக்குமா? விழுந்திருக்காதாங்க, சரியா? ஆனால் சத்தம் கேட்காத போல. சரி, எவ்வளோ பெரிய காரியம் பாருங்க. ஏன்னா எது ஏன் 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 அதான் கிரேஸ், அதான் கிருபை. அந்த கிருபையினால்தான் நமக்கு ரட்சிப்பு கிஃப்டாக கிடச்சிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. தன்னுடைய நல்ல குமாரனை, செல்ல குமாரனை, பாவமே அறியாத குமாரனை எப்படி அனுப்புகிறார் தெரியுமா? ரோமர் 8:3 எப்படி அனுப்புகிறார் பாருங்க. ரோமர் 8:3 அதெப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படி. ரொம்ப முக்கியம். தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அல்லேலூயா. தன்னுடைய ஒரே குமாரனை, நீங்க ரோமர் 8:32 பாத்தீங்கன்னா, அவர் சொந்த குமாரன் என்றும் பாராமல், தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல், ஏன் குமாரன், ஏன் செல்ல குமாரன். பாவிங்க நீங்க, உங்களுக்கு ஏன் செல்ல குமாரனை நான் கொடுக்கணுமா? என் அன்பு குமாரன் நான் பலியா கொடுக்கணுமா? பாவிங்க நீங்க, உங்களை என்ன அப்படி எப்படின்னா நீங்க பெரிய ஆளா? உங்களை நான் அப்படி மீட்கணுமா? முடியாது. அப்படி சொல்லுது, அப்படியே பைபிள் சொல்லுது. தன் சொந்த குமாரன் என்றும் அவர் பாராமல் அவரையே ஒப்பு கொடுத்தவர். அந்த குமாரன் பாவ மாம்சத்தின் சாயலாக, பாவத்தை போக்கும் பலியாக அனுப்பி நம்மிடத்தில் அன்பு கொண்டிருக்கார். எப்படி கிருபையெல்லாம் உண்டாயிருக்கு தெரிஞ்சு பார்த்தீங்களா? இந்த விலையேற பெற்ற ஈவு, தேவனுடைய ஈவு அப்படிங்கிற தலைப்பு தான் நீங்கள் நம்ம ஆண்டவர் வார்த்தை கேட்கணும். கிஃப்ட், த கிஃப்ட் ஆஃப் காட். எப்படி இது கிஃப்ட்? கிருபையினால் உண்டாயிருக்கிறது. அவர் மீட்பின் திட்டத்தை என்ன எவ்வளோ காரியம் நம்ம பைபிள் பார்க்குறோம். என்ன எங்கே வேணாலும் அவர் மாற்றிருக்கலாங்க. எங்கே வேணாலும் பைபிள் என்ன பண்ணியிருக்கலாம்? பழைய ஏற்பாட்டில் மீட்பின் திட்டத்தை என்ன செஞ்சிருக்கலாம்? அவர் மாற்றிருக்கலாம். அப்போ நம்ம எல்லாம் இன்றைக்கி ஒரு வேளை பைபிள் அப்படி மீட்பின் திட்டம் மாற்றப்பட்டு பைபிள் நம்ம கொடுக்கப்பட்டிருந்தா நம்ம எல்லாம் இன்றைக்கி படிக்கும்போது என்ன பண்ணுவோம் தெரியுமா? நம்ம யாரை திட்டிக்கிட்டு இருக்கிறோமா? முதல்ல ஆதாம் ஏவாளை திட்டுவோம். இவனை ஏன்டா போய் அந்த பழத்தை சாப்பிட்டு இந்த ஏவாளை போட்டு என்ன பண்ண அப்படின்னு. நம்மளாம் எங்கே போகிறப்போ? நரகுக்கு தானே போகிறோம். யாரால? ஏவாளால். அடுத்து என்ன சொல்லிகிட்டு இருப்போம்?
இஸ்ரேல் மக்களை போட்டு திட்டிட்டு கிடப்போம். மீட்பின் திட்டத்தை நாசம் பண்ணிட்டாங்களே அவனுங்க. இதான் மீட்பின் திட்டம், ஆனால் அது அவர் தேவன் மாற்றிட்டாரு ஏன்னா மக்கள் சரியில்லைன்ட்டு. அப்படி போட்டிருந்தா என்ன பண்ணிருப்போம்? படிக்கிற என்ன பண்ணுவோம்? ஒன்றும் மாற்ற முடியாது, நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி இல்லை, அவர் மாற்றலை. அதான் கிருபை. அல்லேலூயா. எதனால் உண்டா இருக்கிறதுங்க கிஃப்ட்டு? கிருபையினால் உண்டா இருக்கிறது. அல்லேலூயா. ரெண்டாவது காரியம் என்ன சொன்னேன்? எதனால் உண்டாகலை? கிரியையினால் உண்டாகலை. இப்போ எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் ரெண்டையும் சேர்த்து வாசிங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. இது உங்களால் உண்டானதல்ல. அல்லேலூயா. இது கிருபையினால் உண்டானது. அல்லேலூயா. இது உங்கள் கிரியையினால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அல்லேலூயா. எதனால் உண்டாகல? கிரியையினால. நான் சொன்னேனே, பர்த்டே அப்படின்னா கிஃப்ட் கொடுக்கணும், வெட்டிங் அப்படியே கிஃப்ட் கொடுக்கணும், ஒரு அச்சீவ்மெண்ட் சாதிச்சான் கிஃப்ட் கொடுக்கணும். நம்ம ஒன்றையும் சாதிக்கல. பெற்றுக்கொள்வதற்கு நாம் எந்த கிரியும் செய்யலை. எந்த கிரியும் செய்யவும் முடியாது. எந்த கிரியும் செய்ய முடியாது. எந்த கிரியும் நம்ம செய்யவில்லை. இவர் யாரு? தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா சாதாரண விஷயம் இல்லைங்க. கவனிங்க. கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னா சந்தோஷப்படுறாங்க இன்னைக்கு இல்லையா? ஏன்னா கவர்மெண்ட் ஜாப் இல்லையா? அப்போ ஒரு ராஜா ஒரு ஆளை தெரிந்து கொள்ளுகிறான் அப்படின்னா, ராஜா தெரிந்து கொள்கிறாள் அப்படின்னா பாக்கியவான், ராஜாவே செலக்ட் பண்ணிட்டாருங்க அப்படி சொல்லுவாங்க. சரியா? யாரு? ராஜாதி ராஜா தேவாதி தேவன் நம்ம என்ன செய்திருக்கிறாரு? நம்மளை ரட்சித்திருக்கிறார். அல்லேலூயா. நான் பைபிளை காமிக்கிறேன். ராஜாலாம் செலக்ட் பண்ணுற ஆளெலாம் எப்படி செலக்ட் பண்ணுவானுங்கன்னு பைபிளே படம் பிடிச்சி காமிக்குது. ராஜா ஒரு ஆளை செலக்ட் பண்ணணும்னா எப்படி செலக்ட் பண்ணுவான்? நீங்கள் பார்வோன்ட்டு வந்து ஆதியாகமத்தில் அவன் பஞ்சம் வரப்போகுது அப்படின்ன உடனே அங்கே ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்தில் ஒரு ஆளை செலக்ட் பண்ணணும். சரியா? எப்படிப்பட்ட ஆளை செலக்ட் பண்ணணும்? 33ஆம் வசனம் வாசிங்கன்னா, ஆதியாகமம் 41:33. ஆகையால் விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவார். எப்படிப்பட்ட மனுஷனை ஏற்படுத்துவாராக? விவேகமும் ஞானமுள்ள ஒரு மனுஷனை தேடி. இப்படி ஆண்டவர் தேடி ரட்சித்திருந்தா வச்சுங்க, இப்படி தேடி ரட்சித்திருந்தா வச்சுங்க, நம்ம எத்தனை பேர் உள்ள இருந்திருப்போம்? நான் இருந்திருக்க மாட்டேன். சரியா? சூனியன் நான். நம்ம எத்தனை பேர் உள்ள இருந்து யாரும் அவர் அப்படி தேடினார்னா எப்படி இருக்கும்? விவேகம் ஞானம் உள்ள மனுஷன். அவன் யோசேப்பை ஏற்படுத்துறான். எப்படி ஏற்படுத்துறான் பாருங்க. 38-39 அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை. உன்னை போல விவேகம் ஞானம் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை. அதனால கரெக்ட், நீ தான் அப்படி அப்பாயிண்ட் பண்ணான். ராஜா யார் அப்பாயிண்ட் பண்றான்? விவேகமும். அவனுக்கு ஆடு மேய்க்கணும் அப்படின்னா கூட ராஜா பார்வோன் தன்னுடைய ஆடுகளை மேய்க்கிறதுக்கு கூட யாரை தான் அப்பாயிண்ட் பண்ணுவான் தெரியுமா? யாரை தான் அப்பாயிண்ட் பண்ணுவான்? இவங்கிட்ட சொல்கிறான் பாருங்க. ஆதியாகமத்தில் இவங்கிட்ட சொல்கிறான், இவன் சகோதரில் வந்தோடனே எங்கள் சகோதரில் வந்துட்டாங்க. 47ஆம் அதிகாரம் 47ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம் வாசிங்க. எகிப்து தேசம் உனக்கு முன்பாக இருக்கிறது. அப்பொழுது பார்வோன் யோசேப்பை நோக்கி, உன் தகப்பனும் உன் சகோதரரும் உன்னிடத்தில் வந்திருக்கிறார்களே, எகிப்து தேசம் உனக்கு முன்பாக இருக்கிறது. தேசத்தில் உள்ள நல்ல இடத்திலே உன் தகப்பனையும் உன் சகோதரரையும் குடியேறும்படி செய். அவர்கள் கோசேன் நாட்டிலே குடியிருக்கலாம். அவர்களுக்குள்ளே திறமையுள்ளவர்கள். யோசேப்பே, உன் சகோதரர் இருந்தா கூட அந்த குடும்பத்தில் கூட யாரதான் நீ ஏன் ஆட்டம் வைக்கணும்? ஹலோ, ராஜாவோட ஆடை மேய்க்கிறதுக்கு யாரதான் ராஜா தேர்ந்தெடுக்கிறான் பாருங்க. திறமை உள்ளவர்கள் உண்டென்று உனக்கு தெரிந்திருந்தால், அவர்களுக்குள்ளே திறமை உள்ளவர்கள் உண்டென்று உனக்கு தெரிந்திருந்தால் அவர்களை என் ஆடு மாடை விசாரிக்கிறதுக்கு என்ன பண்ணு? தலைவராக வைக்கலாம். ஆட்டை விசாரிக்கிறதுக்கே யார் தான் தலைவனா வரணுமா? ராஜா ஆடை மேய்க்கிறதுக்கு யார் தான் வரணும்? திறமை உள்ளவன் தான் வரணும். சரியா? அது நீ உன் சகோதரர் யோசேப்பு, உன் சகோதரர் வந்திருக்காங்களா, அவங்களாம் மேய்ப்பர்களா? சரி, எல்லாரையும் நீ வச்சிருக்கலாம்னு சொல்ல. அவர்களுக்குள்ளே எவன் திறமை உள்ளவன் என்று நீ அறிந்திருக்கிறையோ அவனவை. எப்படிதான் சொன்ன ராஜா இல்லையா? சவுல் ராஜாவுக்கு பிசாசு பிடிக்கும். ராஜா மியூசிக் வாசிச்சா கொஞ்சம் அந்த ஆவி நீங்கி இருக்கும், சும்மா சுகமா இருப்பீர்
அப்படிங்களா? இப்போ யார் வரணும் சொல்லுங்க, யார் வரணும்? மியூசிக் வாசிக்கிற வரணும் இல்லையா? எப்படி ஆள் வேணும்னு சொல்கிறான் பாருங்க. அங்கே எப்படி சொல்கிறான், எப்படி சொல்லப்படுது, யாரை கூப்பிட்றேன் நான்? எனக்கு ஒரு ஆளை தெரியும் அப்படிங்கிறான். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. தாவீதுக்கு இன்ட்ரடக்ஷன் எப்படி இருக்கு பாருங்க. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் 17-18 வசனம் வாசிங்க. சவுல் தன் ஊழியக்காரரை பார்த்து, நன்றாய் வாசிக்கத்தக்க ஒருவனை தேடி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் எப்படி? என்றான். யார் வந்து வாசிக்கணும்? இப்போ சபையில் மியூசிக்லாம் யார் வாசிக்கணும்? நன்றாய் வாசிக்க தேடுறவங்க. அப்படி இல்லை நமக்கு இல்லையா? சோத்திரம். நம்ம அப்படிலாம் இல்லை. நல்லா பாருங்க, ராஜா தேடுறது அப்படி தான் தேடுறான், நன்றாய் வாசிக்கத்தக்கணும். இப்போ தாவீதுக்கு என்ன இன்ட்ரடக்ஷன் கொடுக்கப்படுது பாருங்க. அடுத்த வருஷம் வாசிங்க. தாவீது எப்படிப்பட்டாலும். அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதித்திரமாக, இதோ பெத்லெகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன். என்ன எவ்வளவு குவாலிஃபிகேஷன்! கர்த்தர் அவனுடைய கூட இருக்கிறார் என்றான். லாஸ்ட்ல தான் கர்த்தர் கூட இருக்கிறான்னு சொல்றான். எவ்வளவு குவாலிஃபிகேஷன் பாருங்க. அவன் வாசிப்பதில் சூப்பரா வாசிப்பான். ராஜாக்கு வாசிக்கலாம். அப்ப எப்படிப்பட்ட ஆள் வரணும் ராஜாக்கு வாசிக்கலாம்? டேய், எவனா ஒருத்தனை கூப்பிட்றா மியூசிக் வாசிக்கன்னு சொல்ல ராஜா. இவனுக்கு எது போனோம், எது நீங்க விட்டு அசுத்தாவி வெளியே போனோம். அதுக்கு ஒருத்தர் வாசிக்கிறது கூட யார் தான் வந்து வாசிக்கணுமா? ரொம்ப இதமா வாசிக்கூடிய ஆள் தான் வாசிக்கணுமா? அதுவும் வாசிக்க ஆளுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்? அவன் பராக்கிரமசாலி, அவன் யுத்த வீரன், அவன் காரிய சமத்தை, அவன் அழகா இருப்பான், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தரும் கூட இருக்கிறார். அல்லேலூயா. அப்படியால் தான் ராஜாவுக்கே மியூசிக் வாசிக்கணும். நம்ம எப்படி பாட்டு பாடுறோம், எப்படிலாம் ராகத்தில் பாடுறோம் நம்ம. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? நம்மளுக்கு பாட்டெல்லாம் கேட்டு நம்முடைய அன்பு கூறுறார். அல்லேலூயா. நம்ம பாட்டெல்லாம் ஆண்டு விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமாம், நிறைய பாத்ரூம் சிங்கர்ஸ் தான் இப்போ பயங்கரமாக சிங்கர்ஸ் ஆகிட்டு இருக்கிறோம். குளிக்கும் போது பாடினவங்களாம் இப்போ என்ன பண்ணுறோம்? பயங்கரமாக பாடல் பாடிக்கிட்டு. ஆனால் அங்கே ராஜாவுக்கு பாடக்கூடிய யார் தான் அப்படின்னா, யார்? நல்லா வாசிக்கிறோன்னு கூட்டணும், நல்லா வாசிக்கிறோன்னு கூட்டணும். அதேமாரி ஒரு தேசத்தை பிடிச்சாங்கன்னு வச்சிங்களேன், தேசத்தில் சிறை கைதியாக கொண்டு போனோம் தன் தேசத்துக்கு. நேபுகாத்நேச்சர் ராஜா யாரை தான் கொண்டு போகிறான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 2 ராஜாக்கள் வாங்க. 2 ராஜாக்கள் பார்த்தாங்களா? 2 ராஜாக்களில் யூதர்களை வந்து பிடிச்சப்போ யாரை கொண்டு போகிறான்னு வச்சுக்காங்க. 2 ராஜாக்கள் 24ஆம் அதிகாரம் 14-15 வருஷம். எருசலேமியர் அனைவரும் சகல பிரபுக்களும் சகல பராக்கிரமசாலிகளுமாகிய 10,000 பேரையும். யார? சகல பராக்கிரமசாலிகள். சகல பராக்கிரமசாலிகளுமாகிய 16 பேரையும், சகல தச்சரையும் கொல்லரையும் சிறைப்பிடித்து கொண்டு போனான். இவங்களெல்லாம் பராக்கிரமசாலிலாம் கூட்டு போறானுங்க. யாரை விட்டு போறாங்க வாசிங்க? தேசத்தில் ஏழை ஜனங்களே அல்லாமல் வேறு ஒருவரும் மீதியா இருக்கவில்லை. இவெல்லாம் லைக் இல்லடான்ட்டு அவனை விட்டு போறான். யாரை தூக்கிட்டு போறாங்க? பராக்கிரமசாலியெல்லாம் நம்ம தேசத்துக்கு வேணும் அப்படின்னு தூக்கிட்டு போறாங்க. அடுத்த வருஷம் வாசிங்க. அவன் யோயாக்கினையும் ராஜாவின் தாயையும் ராஜாவின் ஸ்திரீகளையும் அவன் பிரதானிகளையும் தேசத்தின் பராக்கிரமசாலிகளையும் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு சிறைபிடித்து கொண்டு போனான். யாரை கொண்டு போறான்? மறுபடியும் வசனம் என்னதான் காமிக்குது? யாரை கொண்டு போறாங்களா? சொல்லுங்க, யாரை கொண்டு போறாங்களா? பராக்கிரமசாலிகள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் பார்த்துருந்தான்னு வச்சுங்க. பராக்கிரமசாலிகள் தான் ரசிக்கணும்னா 8 பேக்ஸ், எத்தனை பேக்கெல்லாங்குது எனக்கு தெரியாது, சரியா? பராக்கிரமசாலிகள் அவனை தான் தூக்கிட்டு போகிறாங்க. சரி, நம்மள எத்தனை பேர் பராக்கிரமசாலிகள் இல்லை? உங்கள் பக்கம் வந்துடுவோமா? ஒரு ராஜாவுக்கு பணிவிடை செய்யணும்னா கூட யார் தான் வேணுன்றாங்க? 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் வாங்கல. ஒரு ராஜாவுக்கு பணிவிடை செய்யணும்னா கூட, அதுவும் வயசான ராஜா, தாத்தா ராஜாவுக்கு பணிவிடை செய்யணும்னா கூட யாரா தேடுவோம் அப்படிங்கிறான். வாசிங்க 3ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இஸ்ரவேலின் எல்லையில் எல்லாம் அழகான ஒரு பெண்ணை தேடி. யாரை தேடி? அப்படி ஆண்டவர் தேடினா எத்தனை பேருக்கு உள்ள இருப்பீங்க? ஹலோ, அவர் பூரண அழகு உள்ளவர். நான் அழகு தான், எனக்கு என்ன குறை அப்படின்னு நம்ம பேசலாம். ஆனால் அவர் அழகுக்கு முன்னாடி எடுபடுமான்னு தான் கழிய. சரியா? அவர் அழகுக்கு முன்னாடி எடுபடுமா? எப்போ பூரண அழகு உள்ளவர். அங்கே யாரை தேடுறாங்க? ஒரு ராஜாவுக்கு பணிவிடை செய்யறது கூட யார் தான் வேணுமா? டேய், ஒரு பொண்ணு பிடிச்சா அப்படி சொல்லலாம், பணிவிடை செய்ய மாட்டாளா? செய்ய மாட்டாளா? குணசாலியை தானே பிடிக்கணும், எனக்கு தெரிஞ்சாதான். ஆனால் யாரை புருஷன் வாங்குறான்? அழகான பொண்ணு புருஷன். போய் பெண்ணை தேடி ஊர்வலா சுத்துறானுங்க பாருங்க. சுத்தி அபிஷாக்கை கண்டு அவளை ராஜாவிடத்தில்
சரியா? நம்ம ஊர்லேயே இவ தான் ராஜா, ஊர் அழகி, உலக அழகி தான், மிஸ் யூனிவர்ஸ், மிஸ் வேர்ல்டு எல்லாம் தான் கூட வரணும். யாருக்கிட்ட வரணும்? அப்போனா யாரெல்லாம் சபையில் உட்காந்துருக்கணும்? ஐஸ்வர்யா ராய், சரியா? அப்படி தான் உட்காந்துக்கணும் சபையில், இல்லையா? யோசிக்க நான் சொல்கிறது. யாரெல்லாம் மிஸ் யூனிவர்ஸ், மிஸ் வேர்ல்டு அவார்டெல்லாம் வாங்கினாங்களோ அவங்க தான் உள்ளே உட்காந்துருக்கணும். அவங்க தான் வந்து அன்பு கூறுவேன் என்ன மேஜிக்கமே அப்படி பாட்டுக்கணும். என்ன சொல்ல, ராஜா அப்படி தான் சொல்ல. ஒரு ராணி வேணான்னு தள்ளுறான் ஆகாஷ்வர் ராஜா. மறுபடியும் ஒரு ராணி செலக்ட் பண்ணிக்கணும். யாரை செலக்ட் பண்ணா? இப்போ எஸ்தர் புத்தகம் வாங்க, யாரை செலக்ட் பண்ண சொல்கிறப்ப மறுபடியும் எஸ்தர் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிங்க. அப்பொழுது ராஜாவை சேவிக்கிற அவனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி ரூபவதிகளா இருக்கிற கன்னி பெண்களை ராஜாவுக்காக தேட. யாரா தேட வேண்டும்? ரூபவதி அப்படின்னா, ரூபவதி என்ன? அழகு. ரூபவதியா இருக்கிற கன்னி பெண்களை தான் ராஜாவுக்கு. அதுலயும் பாருங்களேன், அத்தனை கன்னி பெண்கள், அதாவது அழகா ரூபவதியா இருக்கிற பெண்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்து உள்ள வச்சிருவாங்களாம் ராஜாவுக்கு அரண்மனையில். அவர் பரையாடு நடத்துவாராம். ஒவ்வொரு நாள் ஒருத்தரவா நான் பார்ப்பேன், எனக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவள் தான் ராணி. இப்படி செலக்ட் பண்ணியிருந்தாலும் நீங்கள் ஆண்டவர் கொஞ்சம் சேரில் காலியாக கிடக்கு. மொத்த சேரும் காலியாக தான் கிடக்கு எனக்கு தெரிஞ்சு. கரெக்டா இல்லையா? அப்போ எதனால உண்டாகலை? நம்மக்கிட்ட இது ஒன்றுமே இல்லை. அதனால தான் இது உங்களால் உண்டானது அல்ல. நம்ம எந்த கிரியையும் செய்யலை. ஞான விவேகம் உள்ளவர்கள், பராக்கிரமசாலிகள், பூரண அழகுள்ளவர்கள், அழகும் சௌந்தரியம் உள்ளவர்கள் இல்லை, பைபிள் சொல்லுது. அப்படி இல்லை. இப்போ நம்ம காரியத்துக்கு வந்துடுவோம். இவன் ராஜா தேர்ந்தான், ராஜா தேர்ந்தெடுத்துக்கிறார் நம்மளை. கரங்க தெல்ல சொல்லுவோமா? ராஜா நம்ம ரசித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், நம்மளை நிறைய பேர் வேறு மாதிரி திட்டிருப்பான். இல்லை இதுக்கு ஒரு இது கேடா அப்படிலாம் சொல்லுவானுங்க. கரெக்டாக இல்லையா? நான் மொத்தமாக சொல்ல, உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் நான் சொல்கிறதெல்லாம், சரியா? அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்மளை தேர்ந்தெடுக்க எப்படி? 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்துக்கு 26ஆம் வசனம் வாங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். எப்படி எனில் தேவ ஞானத்துக்கேற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. 1:26 இருந்து. எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அடுத்து வாசிங்க. இன்னும் உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். நல்லா சொல்லுவோமா? அல்லேலூயா. இல்லாதவைகளை தேவன் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. ஆமா. எப்படி? ஃபர்ஸ்ட் ரோல இருந்து டாடா, பிர்லா, அம்பானி அப்படியே இருக்காங்க, அப்படியே உட்காந்துருக்காங்க. கொஞ்சம் சொல்லுங்க. அப்படியே உட்காந்து, சரியா? ஆமா, இல்லைங்க, இல்லாதவைகளை தேவன் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. ஏன்? அங்கேயும் பவுல் சொல்றாரு, இங்கேயும் சொல்றாரு. இது உங்களால் உண்டானதல்ல, ஒருவனும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியையால் உண்டானது அல்ல. இங்க என்ன சொல்றாரு? அடுத்த வசனம் வாசிங்க. என்ன சொல்றாரு? மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். நல்ல கரங்க தெல்ல சொல்லுவோமா? அல்லேலூயா. மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக, நான் என்னை ஆண்டவர் ஏன் ரட்சித்தார் தெரியுமா? என் மூளை, குருவி மூளை இல்லையா? மூளை இல்லை, பைபிள் கரெக்டாக சொல்லுது. அவர் யாரை தெரிந்து கொண்டார்? பைத்தியமானவைகளை, இழிவாக எண்ணப்பட்டவைகளை, உதாசனப்படுத்தப்பட்டவைகளை, அற்பமாக எண்ணப்பட்டவைகளையும் பலவீனமானவைகளையும் அவருடைய மகிமை கண்டு தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அப்போ இது நம்மளால் உண்டானது அல்ல, கிரியினால் உண்டாகவில்லை. அல்லேலூயா. இது கிரியினால் உண்டாக இல்லை. இன்னொரு பாருங்களேன், இது கிரியினால் உண்டாகலை. எப்படி தெரியுமா? நம்ம இப்போ யாராவது ரிவார்டு கொடுக்கணும் அப்படின்னா ஏதாவது செஞ்ச பிறகு தான் என்ன கொடுப்பாங்க? ரிவார்டெலாம் கொடுப்பாங்க. கரெக்டா? நம்ம கிரியை எதுவுமே இல்லை அப்படிங்கிறது எப்படி தெரியும்னா, எபேசிய நிருபத்திலே நமக்கு முதலே வந்துடுச்சு. எபேசிய நிருபத்திலே முதலே ஆவியானவர் சொல்லிடுறார். நமக்கு என்ன சொல்லிடுறார்? முதலையே நம்ம ஏதோ ஒன்று செஞ்சு அதுக்கு பிறகு தான் ஆண்டவர் நம்ம தெரிந்து கொள்ளலை. எபேசி 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் என்ன சொல்லுது? வாசிங்க. எபேசி 1:4. உலகம் சொல்றதுக்கு முன்னே தமக்குன்பாக நம்ம அன்பில் பரிசுத்தம் உள்ளவரும், வாசிங்க,
குற்றமில்லா இருப்பதற்கு தமக்கு முன்பாக நாம் அன்பில் தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் குற்றமில்லாத இருப்பதற்கு அவர் அவர் உலகம் தோன்றதுக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே எல்லாரும் தெரியல சொல்லுவோமா? உலகம் தோன்றதுக்கு முன்னே நம்ம என்ன பண்ணோம் சொல்லுங்க, என்ன பண்ணோம்? ஏதாவது கிரியை செஞ்சோமா? கிடையாதுங்க. எப்படி ரோமரில் 9ஆம் அதிகாரத்தில் யாக்கோபு ஏசா அங்கே எப்படி போட்டிருக்கோ அந்த மாதிரி தான் நம்மளை ஆண்டு தெரிந்து கொண்டார். அங்கே யாக்கோபு தெரிந்து கொள்கிறார். எதனால தெரிந்து கொள்கிறார் நாங்கள் போட்டிருக்கு பாருங்க. ரோமர் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. இதுவும் அல்லாமல் நம்முடைய பிதாவாகிய ஈசாக்கு என்னும் ஒருவனாலே ரெபேக்காள் கர்ப்பவதியான போது பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படிக்கு மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவளுடனே சொல்லப்பட்டது. அல்லேலூயா. பிள்ளைகள் வயிற்றுல தான் ஒன்று மோதிக்கிட்டு தான் கிடக்கு. நல்வினை தீவினை ஒன்றும் செய்யலை. சரியா? அப்போது அவர் சொல்கிறாரு, கர்ப்பத்தில் 2 பிள்ளைகளில் யாக்கோபு நான் தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. இங்கே வந்து கர்ப்பத்தில் இருக்கும்போது சரியா அவரை சேவிக்கிறதான காரியம் இது. சரியா? ஆனால் நம்மளை குறித்து என்ன சொல்லுது? எபேசியர் 1:4 என்ன சொல்லிச்சு? உலகம் தோன்றதுக்கு முன்னே. அல்லேலூயா. அப்போ ஆண்டு நம்மகிட்ட எதையுமே பார்க்கல. எந்த கிரியை நம்மளோட கிரியனால இல்லை. நம்ம படிப்பு, அந்தஸ்து, நம்மளுடைய திறமை, நம்முடைய அழகு, பலம், ஏதோ ஒன்று செஞ்சோம், எதுவும் கிடையாது. இது உங்களால் உண்டானது அல்ல, இது கிரியைகளால் உண்டானது அல்ல. அல்லேலூயா. வேதம் மறுபடியும் நான் ஒரு சபைக்கு பவுல் வந்து ஆவியான ஏவப்பட்டு சபைக்கு எழுதினாலும் அதான் எழுதுவார். இண்டிவிஜுவல் ஒரு ஆளுக்கு எழுதணும். உங்களுக்கு நிருபம் எழுதுறாரு நீங்கள் பவுல், அப்பயும் அதான் எழுதுவார். கரங்க தெரியல சொல்லுவோமா? ஒட்டுமொத்த சபைக்கு அதான் எழுதுவார் ஆவியானவர். என்னது? இது கிரியினால் உண்டாகல, இது கிருபையினால் உண்டாயிருக்கிறது. தனியாக இண்டிவிஜுவலாக உங்களுக்கு தனியாக எழுதுறாரு நீங்கள் நிருபம், அப்பயும் எப்படி தான் எழுதுவார். நீ வேணா பாருங்கள் எப்படி எழுதுறாரு. தீத்து 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தீத்துன்னு தனி மனுஷனுக்கு நிருபம் எழுதப்படுது. தீத்து 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை இரட்சியாமல், நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை இரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியுடைய புதிதாக்குதினாலும் நம்மை இரட்சித்தார். அல்லேலூயா. நம்மை இரட்சித்தார். எப்படி இரட்சித்தார்? நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அல்ல. அதனால் அவர் நம்மை இரட்சிக்கல, அவருடைய இரக்கத்தின்படியே. அல்லேலூயா. அவருடைய தீத்து தனி மனுஷனுக்கு எழுதுறார். தீமோத்தேயு எழுதினாலும் அதான் எழுதுவார். தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. 2 தீமோத்தேயு. அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல், அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல், நம்முடைய தீர்மானத்தின் எப்படி போட்டிருக்கு பாருங்க. நம்முடைய கிரியையின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதிகாலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியையும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். அல்லேலூயா. அவர் எதனால கவனிங்க? நம்முடைய கிரியையின்படி நம்மை ரட்சிக்காமல். நம்முடைய கிரியை பார்த்தாலும் அவர் நம்மை ரட்சிக்கல. ஏன் கொஞ்சம் நல்லா மற்றவங்களை பார்க்க இவன் கொஞ்சம் பரவாயில்ல, இவன் அண்ணனை பார்க்கலும் தம்பியை பார்க்கலும் இவன் கொஞ்சம் யோக்கியனா தெரியறான், ஓகே இவனை ரட்சிக்கலாம். அப்படி இல்லை. நம்முடைய கிரியையின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியே, அல்லேலூயா, அவர் டிசைட் பண்ணார் நம்மை ரட்சிக்கிறதுக்கு, ரட்சித்துட்டார். அல்லேலூயா. இப்போ ஏன் நம்மளை ரட்சிக்கணும்னு டிசைட் பண்ணார்? எதனால நம்மளை ரட்சிக்கணும்னு டிசைட் பண்ணார்? எதுக்கு உங்களை ரட்சிக்கணும்? உங்கள் இடத்துல வேறு யாரெல்லாம் உட்காரலாம் சேரில், ஏன் நீங்கள் உட்காந்துருக்கீங்க? உங்களை ஏன் ரட்சிக்கணும் டிசைட் பண்ணார்? ஏன்? என்னது? சத்தமாக தான் சொல்லுங்கள். என்னது? கிருபை. அது ஆன்சர் கிடையாது. என்ன கிடையாது? இது உங்கள் ஆன்சர் இல்லை. கிருபை தான் ஆன்சர். அதனால் இது கிரியினால் உண்டாகவில்லை. நாம் எதோ கிரியை செஞ்சுருந்தோம், அதுக்கு அவர் நமக்கு வெகுமதி தரார் அப்படின்னா அது கிருபை ஆகாது, அது கடன் என்று சொல்லப்படும் தான் பைபிள் சொல்லுது. எப்படி? நான் ஏதோ செஞ்சுருக்கேன், ஐ டிசர்வ் இட், எனக்கு அவர் தரணும் கண்டிப்பாக அப்படின்னு இருந்தால் அது நான் அதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்குது, நான் வாங்குறேன், தகுதி உள்ளவனாக இருக்கிறேன், வாங்குறேன் அப்படின்னா அது கிஃப்ட் கிடையாது. அது கிஃப்ட் கிடையாது. புரியுதா இல்லையா? அது கடன் என்று சொல்லப்படும். எனக்கு கண்டிப்பாக கொடுத்தாகணும் அப்படின்னா. அப்படி இல்லை. சரியா? கிரியினால் இல்லை. நம்முடைய எந்த கிரியையும் பரலோகம் என்ன செய்யலை, அங்கீகரிக்கவில்லை. நல்ல கர்மத்தில் சொல்லுவோமா? அல்லேலூயா.
தெளிவாக சொல்ல, அவர் நம்முடைய கிரியையின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் கிறிஸ்து இயேசு நமக்கு அருளப்பட்ட சொல்லுங்க, நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும். அல்லேலூயா, அல்லேலூயா. கிருபையின்படி தான் நம்ம என்ன செய்தார்? ரட்சித்திருக்கிறார். அப்போ இதனால் உண்டாகலை, இதனால் உண்டாகலை. நான் ஒரு கேள்வி, நம்ம நிறைய பேர் ரோம கத்தோலிக்கத்தில் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் நான் கேட்குறேன், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறக்கிறதுக்கு மரியாளை ஏன் தேவன் தெரிந்து கொண்டார்? மரியாளை ஏன் தேவன் தெரிந்து கொண்டார்? வேற எந்த பெண்ணையும் தெரிந்து கொள்ளாமல் மரியாளை ஏன் தேவன் தெரிந்து கொண்டார்? ஆர்சியில் போய் கேளுங்களேன், என்ன சொல்லுவாங்க? ஏனென்றால் அன்னை மரியாள் அமல உற்பமாக பிறந்தாள், பாவமில்லாதவரை கற்பத்திலே சுமக்க அவளும் எப்படி தான் பிறந்தாள்? பாவம் இல்லாமல் பிறந்தாள் அப்படின்னா. அப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்கணும், அப்படியானால் அன்னை மரியாள் பாவம் இல்லாமல் பிறக்கணும்னா அந்த அன்னை மரியாளை பெற்றெடுத்த தாய் எப்படி தான் பிறக்க வேண்டும்? ஆமாம். அப்போ அண்ணா அவங்க பேர் அண்ணாள் சுவைக்குன்னு சொல்கிறாங்க. சரி, ஏதோ அவளும் என்ன தான் செய்யணும்? பாவம் இல்லாமல் பெற வேண்டும். அப்போ அவள் பாவம் இல்லாமல் பிறந்தால் தான் மரியாதை பாவம் இல்லாமல் பெற்றெடுக்கும், மரியாள் பாவம் இல்லாமல் பிறந்தால் தான் இயேசுவை பெற்றெடுக்க முடியும். அப்போ மரியாளுடைய தாயும் பாவம் இல்லாமல் பிறக்க வேண்டும் என்று சொன்னால் மரியாளுடைய தாயை பெற்றெடுக்கிற தாயும் எப்படி தான் பிறக்க வேண்டும்? பாவம் இல்லாமல். அப்படியே போனோம், எங்கே போயிடுவோம்? ஏதேன் தோட்டம் அதான் ஏவாள்கிட்ட போய் சேர்ந்துருவோம். சோத்திரம். அப்போ என்னையா, எதுக்கு ஏன் மரியாதை தெரிந்து கொண்டார்? என்ன காரணம்? தூதன் வந்து சொன்னான் மரியாள்கிட்ட. என்ன சொன்னான்? ஒரு சிம்பிளாக சொன்னான், இதுதான் மரியாதை அப்படின்னா. என்ன சொன்னான்? லூக்கா 1:30 வாசிங்க. எதனால் தெரிந்து கொண்டார்? லூக்கா 1:30. தேவதூதன் அவளை நோக்கி மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். கரங்கொல்ல சொல்லுவோமா? என்ன பெற்றாய்? அதனால தான் மரியாள் வயிற்றுல. வேற எந்த ரீசனும் இல்லை. என்ன ரீசன் தான்? கிருபை தான். புரியுதா இல்லையா? ஆமாம். தூதன் சொன்னானா, மரியாளே நீ அமல உறுப்பமாய் உற்பவித்தாய். நீ அமல உறுப்பம்னா பாவம் இல்லாமல், நீ பாவம் இல்லாமல் பிறந்தாய். அப்படியா தூதனே? அதனால் உன் வயிற்றிலே குமாரன் வருவார். அப்படியே சொன்னா. மரியாளே கிருபை பெற்ற. வந்து வாழ்த்தும் போது எப்படி தான் வாழ்த்துறாங்க பாருங்க. 28 அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே, சொல்லுங்க, கிருபை பெற்றவளே. அல்லேலூயா. கிருபைக்கு ஆர்சி லாங்குவேஜில் என்ன வார்த்தை? அருள். அல்லேலூயா. அப்போ அருள் நிறைந்த மரியே அப்படின்னு ஜெபம் சொல்லுவாங்கல்ல, அது ஜெபமே மாதாட்ட பண்ணக்கூடாது. அதுவே ஸ்டார்டிங்கே தப்பு. அருள் நிறைந்த அப்படிங்க. அருள் நிறைந்த, கிருபை நிறைந்தவர் இயேசு மட்டும்தான். அல்லேலூயா. அருள் பெற்ற மரியாளே அப்படி தான் சொல்லணும். அதான் கரெக்டா? பைபிள் தான் சொல்லு. கிருபை நிறைந்தவளே அப்படியே கூப்பிடுற தேவதூதன். கிருபை பயப்படாதே, நீ தேவனிடத்தில் என்ன பெற்றாய்? அந்த கிருபை தான். மரியாள் வயிற்றுல இயேசு பிறந்தது கிருபை. அதே கிருபை தான் நம்மை மறுபடியும் பிறக்க வைத்திருக்கிறது. நல்ல கர்மத்திலே சொல்லுவோமா? இது உங்களால் உண்டானது அல்ல, கிருபையினால் தான் உண்டாயிருக்கிறது. கிரியினால இயேசு மரியாள் வயிற்றில் பிறந்தது எப்படியோ கிருபையினாலே, அப்படி தான் நாமும் கிருபையினாலே மறுபடியும் பிறந்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ கிருபையினால் உண்டாயிருக்கிறது, கிரியினால் உண்டாகவில்லை. மூணாவது கிஃப்டாக உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. கிஃப்ட். இந்த கிஃப்ட்டை நம்ம எப்படி வாங்கிக்கிறோம் தெரியுமா? கிஃப்ட்டை எப்படி ரிசீவ் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த எபேசியர் 2:8 வாசிங்க. அங்கே முக்கியமான ஒரு வார்த்தை இருக்குது. எபேசியர் 2:8. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல. கவனிங்க. அப்போ எப்படி அங்க ஒரு வார்த்தை வருது, எதை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள்? விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இந்த விசுவாசம் என்ன தெரியுமா? விசுவாசம்னா சேனல். அந்த கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு சேனல் எது? விசுவாசம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ கவனிங்க முக்கியமானது. இப்போ ஒரு 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 காரியம் நமக்கு தோணும். என்ன தோணும் தெரியுமா? அப்போ நான் விசுவாசித்தல, பரலோகம் போய் நின்ட்டோம் வைங்களேன். நம்ம எப்படி இப்படி யோசிக்கலாமா? பரலோகம் போய் நின்னோன்னே அவன் விசுவாசிக்கல, நரகத்துக்கு போயிட்டான். நான் விசுவாசிச்சேன், அதனால தான் ரட்சிக்கப்பட்டேன். அப்படி சொல்லாமா? இல்லை சொல்லக்கூடாது. நம்ம சும்மா சொல்கிறோம், சும்மா அப்படி ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிடுறோம். எப்படிங்களாப்பா? விசுவாசி கொண்டு தான் ரட்சிக்கப்பட்டதுங்களா பைபிள் சொல்லுது. சரியா? அப்போ அப்படி நம்ம மேன்மை பாராட்டிக்கலாமா விசுவாசத்தை குறித்து? அப்படின்னா கவனி மேன்மை பாராட்டிக்கலாமா விசுவாசத்தை குறிச்சுன்னா, எபிரேயர் 12:1 சொல்லுது,
அவர் என்ன எப்படி இருக்கு இயேசு கிறிஸ்து? எப்படி 12:1 டக்குன்னு வாசிக்க வேகமா, டைம் இல்லை, வேகமா எப்படி 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி. அல்லேலூயா. அப்ப நமக்குள்ள விசுவாசத்தை துவக்கினவரே யார் தான்? இயேசு தான். அல்லேலூயா. எப்படி நமக்குள்ள விசுவாசம் தோங்குச்சு? கவனிங்களா, செத்த நிலையில் இருந்தோம், அக்கிரமினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்தோம். செத்த பிணம் என்னதான் செய்யும்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கரெக்ட். என்னதான் செய்யும்? ஒன்றே ஒன்று தான் செய்யும், ஸ்டிங்கிங், நார தான் செய்யும், வேற ஒன்றும் செய்ய முடியாது. சரி, அந்த நிலையில் தான் நம்ம இருந்தோம். தேவனே நம்மை உயிர்ப்பித்தார். அல்லேலூயா. பைபிளில் இயேசு யாரெல்லாம் உயிரோடு எழுப்பியிருக்கிறார்? 3 பேர் எழுப்பினார் இயேசு உயிரோட. யாரெல்லாம் எழுப்பினார்? லாசருவை என்ன எப்படி எழுப்பினார்? லாசருவே குட் பேசினார் வார்த்தையினால். கரங்க தெரியல சொல்லுவோமா? எப்படி எழுப்பினாரு? வார்த்தையினால். வேற யாரை எழுப்பினாரு? யாரை எழுப்பினாருங்க? சிறுப்பனை எழுப்பினார். சிறுப்பனை எப்படி எழுப்பினாரு? தலித்தாகுமி. என்ன சொன்னாரு? சிறுமியே நான் உனக்கு சொல்லுகிறேன் எழுந்துரு பேசினார். அப்புறம் வேற யாரை எழுப்பினாரு? ஒரு வாலிபன். சரியா? வாலிபன் எழுப்பினார். வாலிபன் சொல்லாம கேட்ட வாலிபன் எழுப்பினார்னு சோத்திரம். வாலிபன் எழுப்பினார். வாலிபன் எப்படி எழுப்பினார்? பாடை தொட்டோனே என்றானா? ஆமாவா? பார்த்தீங்களா? பாடை தொட்டோனே என்றானா? லூக்கா 13ஆம் அதிகாரத்தான சம்பவம் வருது. நீங்கள் பார்க்குறதான் பார்த்தா பாடை தொட்டோன்னு தானே ஏசு இருந்தாலும் ஒரு பாட்டு கூட பாடுற மாதிரிலாம் தெரியுது. நம்ம நீங்கள் என்ன 13ஆ? இல்லை 13 இல்லை. நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்களே? லூக்கா 7ஆம் அதிகாரம் 13-14 வசனம் வாசிங்க. கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். சுமந்தவங்க என்ன பண்ணாங்க? நின்னாங்க. அப்பொழுது அவர் வாலிபனே எழுந்திரு. மரித்த பிரேதத்தை பார்த்து இயேசு பேசினார். அல்லேலூயா. வாலிபனே எழுந்திரு, சிறுமியே லாசரே வெளியே வா. அல்லேலூயா. இயேசு பேசினார். அப்போ எதனால தான் உயிர் வந்துச்சு? வார்த்தையினாலே. அல்லேலூயா. நாம இன்றைக்கு மறுபடியும் பிறந்திருக்கிறோம். எதன்படி? அவருடைய இரக்கத்தின்படியே. அல்லேலூயா. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. எப்படி பிறந்திருக்கிறோம்? 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் இரக்கத்தின்படி ஜெனிப்பித்தார். ஆனால் எதை கொண்டு நாம மறுபடியும் பிறந்திருக்கிறோம்? எதனால பிறந்திருக்கிறோம்? 23ஆம் வசனம் வாசிங்க. 1ஆம் அதிகாரம் 23 வசனம். அழிவுள்ள வித்தினாலே அல்ல என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமாகிய தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே. நல்ல கரங்களை சொல்லுவோமா? அல்லேலூயா. எதனால? வார்த்தையினாலே, வசனத்தினாலே. அல்லேலூயா. தேவன் நம்மை உயிர்ப்பித்தார். நம்ம விசுவாசத்துக்குள்ள அதான் அவர் தான் விசுவாசத்தை துவக்கிறார். அல்லேலூயா. கவனிங்க. அதனால விசுவாசம் நம்ம நான் விசுவாசத்தை சொல்ல முடியாது. கவனிங்க, விசுவாசிக்கிறோம் அப்படின்னா தேர் நீட் an object of faith. ஒரு ஏதாவது ஒன்று இருந்தால் தான் நம்ம விசுவாசிக்க முடியும். நான் சொல்றது புரியுதா? நான் என்ன சொல்றேன்? சுவிசேஷம் உண்டாகவே இல்லை. ஏசு நமக்காக வரல, சிலுவையில் மரிக்கவே இல்லை, நம்முடைய பாவத்துக்காக அடக்கம் மட்டும் 3ஆம் நாள் உயிர் தெள்ளவே இல்லை, தேவன் தன்னுடைய குமாரனை கொடுக்கவே இல்லை. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னா எதை விசுவாசிப்போம்? விசுவாசிக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று இருக்கணும்ல. அப்போ அந்த சுவிசேஷன் ஒன்று உண்டாயிருக்கிறனால தான் நம்ம விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்போ நமக்குள்ள விசுவாசம் எதனால வருது? அந்த சுவிசேஷத்தினால. அல்லேலூயா. அந்த சுவிசேஷத்தை கேட்டதுனால, அதை உணர்ந்ததுனால. அல்லேலூயா. ஆமாம், அதான் பைபிள் சொல்ற. ரோமர் 10ஆம் அதிகாரம் வாங்க. விசுவாசம் ஒரு மனுஷனுக்குள்ள எப்படி வருது? ரோமர் 10ஆம் அதிகாரம். ரோமர் 10ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம் வாசிங்க. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும். இந்த கேள்வியின் போட்டு சுத்த தமிழில் போட்டுருக்கு பைபிளில். சரியா? இது என்ன நினைக்கக்கூடாது? நம்ம கவனிக்கணும். தப்பு. நம்ம என்ன நினச்சக்கூடாதுன்னா கேள்வி கேட்கறதுனால அப்படி நினச்சக்கூடாது. கேள்வி கேட்கறதுனால விசுவாசம் வரும்னு நினச்சக்கூடாது. தப்பு. அப்படி இல்லை. அது
கேள்வினால கேட்கறதுனால, சுத்த தமிழில் கேள்வினாலும் போட்டிருக்கு. கேட்கறதுனால அர்த்தம். விசுவாசம் எப்படி வரும்? கேட்கறதுனால. கேள்வினால வரும். கேள்வி தேவனுடைய வசனம். அப்ப எதை கேட்டா விசுவாசம் வரும்? வசனம். தேவனுடைய வசனத்தை கேட்டா. அல்லேலூயா. எதை போய் சொல்றார் பவுல்? அங்க நீங்க சொல்றதே பாருங்களேன். 13 வசனத்துல வாசிங்க. 13 இருக்கு. ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவர் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? அப்ப எதை போய் பிரசங்கிக்கணும்? வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறபடி. எதை அறிவிக்கிற? சுவிசேஷத்தை அறிவிக்கிற. அல்லேலூயா. அந்த சுவிசேஷத்தை கேட்ட நமக்குள்ள என்ன வந்தது? விசுவாசம். அந்த விசுவாசம் கேள்வினால வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ கவனிங்க, எப்படி நம்ம இதை பெற்றுக்கொண்டோம்? விசுவாசத்தை பெற்றுக்கொண்டோம். என் வார்த்தை வச்சுக்கலாம். நான் அப்படி சொன்னேன், பெற்றுக்கொண்டோம். ஆமா, உண்மை. நாம் விசுவாசத்தை பெற்றுக்கொண்டோம். சுவிசேஷத்தினால விசுவாசத்தை பெற்றுக்கொண்டோம். அல்லேலூயா. ஆனால் தான் பைபிளில் பேதுரு கூட எப்படி எழுதுறாரு தெரியுமா? 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் வாசிக்க எப்படி எழுதுறாரு பாருங்க. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம் வாசிங்க. நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு சொல்லுவோமா? விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு. விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு. சரியா? விசுவாசம் உடையவர்கள் நினைச்சக்கூடாது இந்த வார்த்தையை கேட்கும்போது. பெற்றவர்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் 1:29 பாருங்க. அருளப்பட்டிருக்கிறது. விசுவாசிக்கிறதுக்கு அருளப்பட்டிருக்கிறது. அவர் நாமத்துக்காக உபத்திரப்படுறதுக்கு அருளப்பட்டிருக்கிறது. வாசிங்க பிலிப்பியர் 1:29. கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாய் பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு பாடுபடுகிறதுக்கும் விசுவாசத்திற்கும் அருளப்பட்டிருக்கிறது. பாடுபடுறதுக்கும் அருளப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசத்தினாலே, கவனிங்க வார்த்தைங்க, விசுவாசத்தினாலே நீதிமான் ஆனேன் அப்படி இல்லை. விசுவாசத்தினால் நீதிமான் ஆக்கப்படுகிறோம். நல்ல கரங்கத்தில் சொல்லுவோமா? விசுவாசத்தினால் நீதிமான் ஆனேன். விசுவாசத்தினால் நீதிமான் ஆக்கப்படுகிறோம். அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு ரோமர் 5:1 வாசிங்க. ரோமர் 5:1 வாசிங்க. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய புரிஞ்சுங்களா? பட்டிருக்கிறபடியால் நாம ஆக்கப்பட்டிருக்கிறோம். நல்ல கரங்கத்தை சொல்லுவோமா? அல்லேலூயா. நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. விசுவாசத்தை அவர் துவக்கி இருக்கிறார். அல்லேலூயா. நமக்காய் மரித்த ஜீவனை கொடுத்து உயிர்த்தெழுந்து சுவிசேஷத்தை உண்டாக்கி இருக்கிறார். சுவிசேஷம் ஒன்று உண்டாகலைன்னா நமக்கு என்ன வந்திருக்காது? சரியா வந்திருக்காது. சொல்ல புரியுதா? அப்போ விசுவாசங்கிறது கிரியைக்கு ஆல்டர்னேட்டிவ்னு நினச்சக்கூடாது. கிரியையினால் ரட்சிக்கலை அப்படின்னா போனால் விசுவாசம் ஆனால் அது என்கிட்ட தான் வந்துச்சு, நான் தானே அப்படின்னு அப்படி பைபிள் சொல்ல. சரியா? அதுவுமே எப்படி தான் வருதுன்னா, அந்த விசுவாசம் நமக்கு வேணும். கண்டிப்பாக விசுவாசம் தான் ஹியூமன் ரெஸ்பான்ஸ். நம்மளுடைய பதில் நம்ம அந்த கிருபையினால் ரட்சிக்கிறது. சுவிசேஷத்தை கேட்டு நம்ம என்ன செய்யணும்? விசுவாசம். ஆனால் அவருடைய வார்த்தை நம்ம உயிர்ப்பிக்காமல், ரீஜெனரேட் ஆகாமல், அவர் துவக்காம, சரியா, என்ன நம்ம செத்த நிலையில் தான் இருப்போம். எதையும் என்ன செய்ய மாட்டோம்? விசுவாசிக்க. அப்போ நமக்குள்ள விசுவாசம் அருளப்பட்டு இருக்கிறது. விசுவாசத்தை பெற்றவர்களாக நம்ம காணப்படுகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ நமக்கு சுவிசேஷம் சொன்னாங்க தெரியுமா? அவங்க யாராவது காலைல தூக்கலாமா? நான் உனக்கு மட்டும் சுவிசேஷம் சொல்லணும்னு வச்சுக்க, நீ எப்படி கேட்டிருப்ப? நீ கேட்டே இருக்க மாட்டேன். நான் தானே சொன்னேன். அப்போது உன் ரட்சிப்பை பற்றியா நான் வந்து சொன்னேன், நீ என்ன ஆகிட்டேன்? ரட்சிக்கப்பட்டேன். அப்படி அவன் காலை தூக்கலாமா? சொல்லுங்கள். ஏன் தூக்கக்கூடாது காலரை? ஏன்னா அவனே எப்படி தான் ரட்சிக்கப்பட்டான்? சுவிசேஷம் கேட்டு தான். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அவன் அதுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. சுவிசேஷம் ஃபுல் அண்ட் ஃபுல் யார்? தேவனே செஞ்சது, இயேசு கிறிஸ்துவே செஞ்சது. அல்லேலூயா. மனுஷன் யாரும் என்ன பண்ண முடியாது, முடிவு பண்ண முடியாது. நான் வந்து இன்றைக்கி 4 மணிக்கு போய் அவங்கள ரட்சிக்க போகிறேன், 5 மணிக்கு இவங்க, அவங்க வேணாம், அவங்கள நான் ரட்சிக்க மாட்டேன். அவங்க நான் இவங்கள தான் 4 மணிக்கு போய் என்ன பண்ண போகிறேன்? ரட்சிக்க போகிறேன். அதுமாதிரி நம்ம எதை பேசலாமா? இன்றைக்கி 4 மணிக்கு அந்த குடும்பத்தை போய் நான் ரட்சிக்க போகிறேன். 5 மணிக்கு வரீங்களா பாஸ்டர் அந்த குடும்பத்தை ரட்சிக்கிறதுக்கு? நோ 5 மணிக்கு வர முடியாது. அடுத்த வாரம் அவங்களை ரட்சிக்கிறேன், இந்த வாரம் இவங்களை ரட்சிக்கிறேன். சொல்லலாமா? சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. நம்ம யாரையும் யார் ரட்சிக்க கூட வருவாங்க நமக்கு
தெரியாது. அதனால தான் விரும்புகிறனாலும் அல்ல, ஓடுகிறனாலும் அல்ல, இறங்குகிற அல்லேலூயா விதைக்கிறனாலும் அல்ல, நீர் பாய்ச்சிக்கிறனாலும் அல்ல. யாராலையும் விலையை செய்கிறார், அவர் தான் விலையை செய்வார். அல்லேலூயா. அவர் இறங்குனா, அவர் உயிர்ப்பித்தாதான் அங்கே காரியமே நடக்கும். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் அதான் உண்மை, அடுத்த வாழ்க்கையில் அதான் உண்மை. இதான் சத்தியம். அல்லேலூயா. அப்போ தெளிவாக பார்த்து அந்த கிஃப்ட்டு எப்படி கிஃப்டாக இருக்கிறது? அது கிருபையினால் உண்டாயிருக்கிறது, கிரியினால் உண்டாகவில்லை, கிஃப்டாக உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. கிஃப்ட்டு. நம்ம விசுவாச சேனல் என்ன செய்கிறோம்? அவரே தோகை, எல்லாமே அவர் தான் பண்ணுறாரு. நல்லா தெரிஞ்ச மொத்தமாக எல்லாமே அவர் தான், எல்லாம் அவர் தான் பண்ணுறாரு. நம்ம சும்மா என்ன சொல்கிறது, அதாவது போய் விசுவாசம் உள்ளவனாகி போய் ஞானசானம் மட்டும் நம்ம எடுத்தோம். சரியா? அதான் நம்ம செஞ்சோம். அதுக்கு நம்ம பெருமை பாடிக்கூடாது. ஞானசானம் நான் தான் எடுத்தேன், ஞானசானம் நான் தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. சரியா? இதெல்லாம் விசேஷம்லாம் இல்லைன்னா என்னத்தை எடுத்தேன்? எடுத்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை இல்லையா? அப்போ ஞானசானம் எப்படியா? அது நம்ம அடைந்த விசுவாசத்துக்கு, நம்ம அடைந்த நீதிக்கு முத்திரையாக, அல்லேலூயா, அடையாளமாக. அல்லேலூயா. சரி, அப்போ என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்? நாம் என்ன பண்ணுறது, நாம் என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த இடத்துல ஆவியானவர் பேசுகிறார். வாசிங்க எபேசியர் 2:8-9 வாசிங்க. எபேசியர் 2:8-9. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. இதுதான், ஒருவரும் பெருமை பாராட்டாதபடி. கரங்குதல்ல சொல்லுவோமா? நம்ம என்ன பாராட்டக்கூடாது? நம்மளை குறித்து பெருமை பாராட்ட ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் சங்கீதம் 20 சங்கீதக்காரன் சொல்கிறான், சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்து என்ன பண்ணுவாங்க? மேன்மை பாராட்டுவார். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து என்ன செய்வோம்? மேன்மை பாராட்டுவோம். அல்லேலூயா. ரதம் குதிரையெல்லாம் இல்லை, யாரை குறிச்சா மேன்மை பாராட்டுவோம்? என்னுடைய நாமத்துக்கு. நம்மளை அழைப்பை பற்றி பேசினார்ல 1 அதிகாரத்தில். அங்கே பவுல் முடிக்கும் போது என்ன முடிக்கிறார் பாருங்க. 1 அதிகாரத்தில் 26 தான் வாசித்தோம்ல, அங்கே முடிக்கும் போது எப்படி முடிக்கிறாரு? வாசிக்க 30 அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களா இருக்கிறீர்கள். நல்ல கரங்குதல்ல சொல்லுவோமா? அல்லேலூயா. தெளிவாக போட்டிருக்கு. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. கைப்பிடிங்க, கொரோனாலாம் இல்லை இப்போ. தெளிவாக போட்டிருக்கு. சொல்லுங்க, தெளிவாக போட்டிருக்கு. பைபிளை பாருங்க, அல்ல ஸ்க்ரீனை பாருங்க. அந்தபடி நீங்கள் அவராலே, அதாவது தேவனாலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டு இருக்கிறீர்கள். நல்ல கரங்குதல்ல சொல்லுவோமா? அவராலே, அவராலே, அவராலே. அல்லேலூயா. வேற எவராலும் அல்ல. அல்லேலூயா. அவ்வளோதான், தெளிவாக போட்டிருக்கு. அவராலே கிறிஸ்து. அப்போ உட்பட்டு எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட. நல்ல கரங்குதல்ல சொல்லுவோமா? நம்ம ரட்சிப்பை குறித்து மேன்மை பாராட்டணும். யாரை குறித்து தான் மேன்மை பாராட்டணும்? கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக. அல்லேலூயா. அவரே ஞானமில்லாத நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார். அல்லேலூயா. புரியுதா? அப்போ நம்ம யாரை தான் மேன்மை பாராட்டணும்? கலாத்தியர் 6 அதிகாரத்து வாங்க. அங்கே பவுல் என்ன சொல்றாரு? கலாத்தியர் 6 அதிகாரத்தில் 14 வாசிங்க. கலாத்தியர் 6:14. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்தே. நானோ ஏன் பேசுறாரு? முன்னாடி யாரையும் பேசிக்கிறாரு. பேசுதான் வித்தியாசம் உண்டு பண்ணும்படி நானும் அப்படிங்கிறாரு. முன்னாடி என்ன பேசுறாரு? 13 வாசிக்க. என்ன பேசுறாரு? விருத்த சேதனம் அடைந்திருக்கிற அவர்களும் நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். அப்படி இருந்தும் அவர்கள் உங்கள் மாம்சத்தை குறித்து மேன்மை பாராட்டும்படிக்கு நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள வேண்டும். அவங்க மாம்சத்துல விருத்த சேதனம் பண்ணிக்கிட்டு, நாங்க விருத்த சேதனம் பெற்றிருக்கிறோம். நாங்க யார் தெரியுமா? நாங்க விருத்த சேதனம் பெற்றவங்க தெரியுமா? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தெரியுமா? ஏன்னா நாங்க எங்க பாடியில நாங்க என்ன பெற்றிருக்கிறோம்? விருத்த சேதனம் பெற்றிருக்கோம். அதை வச்சு மேன்மை பாராட்டிட்டு இருக்காங்க சொல்றாரு. ஆனா நான் அப்படி இல்லை. சரியா? நானும் வாசிங்க. இப்போ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. வேற ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. நல்ல கரங்குதல்ல சொல்லுவோமா? இதுதான் நம்ம இப்போ சொல்லணும். அப்ளிகேஷன் நம்ம சொல்ல வேண்டிய அறிக்கை தான். நம்ம சொல்ல வேண்டிய அறிக்கை என்ன? அறிக்கை சொல்லுவோமா? நம்ம சொல்லுவோமா? இந்த வசனத்தை அது ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் சொல்லுவோம். நானும் நம்முடைய கர்த்தராகிய
இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. அல்லேலூயா. இது புரியுது என்னங்க? இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம சொன்னால் ரொம்ப நல்லது. இது என்ன புரியுதுன்னா, என் வாழ்க்கைக்கு இன்னைக்கு வாழ்க்கை நான் வாழ்கிறதுக்கே காரணம், என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம், என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம், என் வாழ்க்கையில் உண்டாயிருக்கிற ஆனந்தம், எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம் தான். இயேசு மட்டும் சிலுவையில் மறிக்கலைன்னா, தேவன் மட்டும் தன்னுடைய குமாரனை கொடுக்கலைன்னா, என் வாழ்க்கைக்கு எனக்கு என்னவே இல்லை, அர்த்தமே இல்லை. வாழ்வதில் அர்த்தமே இல்லை. இன்றைக்கி நான் வாழ்கிறேன், ஆனந்தமாக வாழ்கிறேன், நித்திய ஜீவன் உண்டு நம்பிக்கையோடு வாழ்கிறேன், சந்தோஷம், ஆனந்தம், என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம், இதெல்லாம் உண்டாயிருக்குது. எதனால் உண்டாயிருக்குன்னா, அந்த சிலுவையில் தொங்கின இயேசுவினால. அல்லேலூயா. அதான் அந்த வசனம் சொல்கிறார் பவுல். வேறு எதனாலும் இல்லை, வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. அல்லேலூயா. நம்ம இப்போ நம்ம எதை எப்போனாலும் நம்ம எதை நம்ம மேன்மை பாராட்ட தெரியுமா? எப்போனாலும் சரி. அதனால தான் எவ்வளோ ஊழியம் செஞ்ச பவுல், பயங்கர ஊழியம், சரியா? ஆனால் அதை குறித்து பேசும்போது கூட எப்படி தான் பேசுகிறாரு? புத்தீனமாய் பேசுகிறேன். எப்படி பேசுகிறாரு? பட்ட உபத்திரவங்க லிஸ்ட்டு போட்டு சொல்கிறது கூட எப்படி தான் பேசுகிறேன்றாரு. கொஞ்ச நேரம் நான் இப்போ புத்தீனமாக பேசுகிறேன்றாரு. புத்தீனமாக பேசுகிறேன், அலோவ் பண்ணுங்க என்ன பேசுகிறதுக்கு, அப்படி தான் பேசுகிறேன்றார். அப்போ எதை தான் ஒரு மேன்மை பாராட்டுறோம் பார்த்தீங்கன்னா, கிருபை கிருபை கிருபை. அல்லேலூயா. மற்ற எல்லாரும் பார்க்கிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், அதிகமாய் ஊழியம் செய்தேன், அதிகமாக பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல, எனக்குள் இருந்த தேவ கிருபையே அப்படி செய்தது. அல்லேலூயா. ஏன்னா நான் இருக்கிறதே தேவ கிருபையில் தான். எதைத்தான் மேன்மை பாராட்டுறாரு? எதை மேன்மை பாராட்டுறாரு? என் கையால் எத்தனை அற்புதம் தெரியுமா? எவ்வளவு தெரியுமா? அந்த டைமில் வீடியோ போட்டு காமிக்கிட்டுமா? அதெல்லாம் பண்ணல அவர். எத்தனை அற்புதம் தெரியுமா? எத்தனை சபையை நான் சாபிச்சிருக்கேன் தெரியுமா? இப்படியெல்லாம் பேசினாரா? இல்லைங்க. மற்ற எல்லாரும் பார்க்க அதிகமாக நான் தான் பிரயாசப்பட்டேன், உண்மை. ஆனால் நான் அல்ல, எனக்குள்ள இருந்த தேவ கிருபையே அப்படி செய்தது. அல்லேலூயா. அந்த கிருபையை என்னை கொண்டு செய்தது. அல்லேலூயா. ஏன்னா இருக்கிறதே எதனால தான் இருக்கிறேன். 1 Corinthians 15:10 வாசிங்க, முடிச்சிடலாம். 1 Corinthians 15:10. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவா இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். எல்லாரும் அதிகமா நான் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நம்ம கூட மேன்மை பாராட்டு எப்படி மேன்மை பாராட்டணும்? சபையை குறிச்சோ, சரியா, ஊழியக்காரனை குறிச்சோ, எதை குறித்து என்ன பண்ணக்கூடாது? நம்முடைய காரியங்களை குறிச்சோ எதை குறித்து என்ன செய்யக்கூடாது? மேன்மை பாராட்டக்கூடாது. ஒன்னே குறித்து தான், சிலுவையை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. அல்லேலூயா. கிருபையைத்தான் என்ன செய்யணும்? மேன்மை கர்த்தரையே மேன்மை பாராட்டணும். சிலுவையை குறித்தே மேன்மை பாராட்டணும். கிருபையை குறித்தே என்ன செய்யணும்? மேன்மை பாராட்டணும். வேறு எந்த மேன்மையும் நம்ம வாழ்க்கையில் செய்யக்கூடாது. வேறு எந்த மேன்மையான வார்த்தையை நம்ம வாயில் என்ன செய்யக்கூடாது? இருதயத்தில் தோன்றவும் கூடாது, எண்ணத்தில் வரவும் கூடாது, வாயில் வரவும் கூடாது. அல்லேலூயா. வேறு எந்த காரியம் நமக்கு மேன்மையாக தோணுனா அதெல்லாம் குப்பை. அதை இனிமேல் அதை பற்றி இது வரைக்கும் அப்படி பேசியிருந்தோம்னா, நான் யார் தெரியுமா, அது இதுன்னு எதாவது சொல்லியிருந்தோம்னா, நீ யாரும் இல்லை, நீ ஜீரோ, சரியா? உன்னை நம்ம ஜீரோ. ஆனால் இன்றைக்கி கிருபையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க. அல்லேலூயா. இந்த கிருபை உன்னை ரட்சித்திருக்கிறது, உன் வாழ்க்கைக்கு அர்த்தம் தந்திருக்கிறது. சிலுவை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றை குறித்தும் என்னை எழுமி நிற்போமா? எழுமி நின்று ஒரு பாடல் பாடுவோம், சரியா? ரொம்ப நாள் பாட்டு பாடி உங்கள் அழகான கண்கள் கணது மாதிரி வேர்ட்ஸ் போடுங்க. எழுமி நிற்போம்.